ஓகே ஓகே. என்ன மாதிரி இன்னைக்கு என்ன மாதிரி நாட்டு அர்ஜுனாக்கள் குறைவோ என்ன கிடையாது போட்டிருக்கிறாங்கன்னு சரியா தெரியா கிடையாது. இன்னும் தேர்தல் நடக்கையில போட் குறைவோ மாதிரி கேக்குறீங்க. சைன் வச்சு அதை போட்டுறாங்க பேஸ்புக்ல. எந்த பேஸ்புக்? வழங்க இல்ல எந்த பேஸ்புக்ல இப்ப இதுல வந்திருக்காங்க. என்ன அந்த பேர் என்ன அந்த சொல்ற படம் போட்டு 3 பேர்ட்ட லிஸ்ட்ல வந்திருக்கு பேர்கள். என்ன வந்திருக்கு? என்று அர்ஜுனாக்கு விலங்கு போடுற மாதிரியும் அதுவும் ஒரு படத்தை போட்டுருக்காங்க. வேற வேற ஒன்றும் இல்லை. நான் அதை ஃபுல்லா பாக்கிறேன். நான் இப்ப கார் ஓடி கொண்டு ஓகே ஓகே. எப்ப தேர்தல் அவன தெரியல. அவங்கள நீ அறிவிச்சா தானே தெரியும் தேர்தல் பண்ணு. கிடைக்குமோ உங்களுக்கு விளங்கல? நம்பிக்கையில இருங்கோ எல்லாரும். நிச்சயமா கேட்க விடட்டுமே. அதுக்கு பிறகு பாப்பம் கிடைக்குமோ. பாக்கலாம் எதிர்பார்க்கலாம். மக்கள் ரெடியா இருக்கணுமே. என்ன அது முதல் கேட்க விடட்டுமா பாப்பம். என்ன டார்வின் உங்களுக்கு தான் தெரியுமா ஊகங்கள் என்ன சொல்லுதுன்ற மாதிரி. முதல்ல எங்களுடைய ஆக்கள் தேர்தல நிக்கட்டும், அதுக்கு பிறகு சொல்லுவோம். என்ன நிக்க இல்லையே 50 பேர் நின்றான். யாருக்கு ஜனம் என்னத்தை பண்ண தெரியாது. முதல்ல எங்களுடைய ஆக்களுக்கு அக்செப்ட் பண்ண இல்லையா? ஓகே அது மிரட்டுமா பாப்போம். ஓகே டார்வின் வணக்கம். வணக்கம் வணக்கம் அண்ணா. வணக்கம் 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 வணக்கம். வவுனியா நிலவரம் ஏதாவது உங்களுக்கு அறிந்தீர்களா? வவுனியா என்ன வவுனியா என்ன நடந்த? இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ 4 பேர் இது பண்ணதாக்கும். அதுலயும் 2 பேர் ரிஜெக்டா? உங்களோட லைஃபுக்கு நான் திரும்ப வரேன்க்கா. ஓகே ஓகே. அப்ப 2 பேர் இருக்கா? 2 பேரை ரிஜெக்ட் பண்ணி நாலுல 2 பேர் போய் 2 பேர் ஆயிருக்கு. ரிங்கோ என்ன மாதிரி ஒன்றும் தெரியாது. என்ன கதைக்கலாம் இருக்கு கவர்ச்சி பிரச்சனை கூட. ரிங்கோ பிரச்சனை என்ன மாதிரி என்று தெரியல. என்ன டார்வின் சாவச்சேரி என்ன மாதிரி அது ஓகே. என்ன ஒன்றுமில்லை. எந்த நெட் சாவச்சேரி இல்லையாக்கா? இல்ல கொஞ்சம் பிரச்சனையால வட்டி வட்டி வருதா? ரிங்கோ என்ன மாதிரி என்றேன். ரிங்கோ முல்லைத்தீவு அதுவல்ட நிலைமை என்ன? திருவோணமலை நிலவரம் ஏதாவது தெரியுமா? அறிஞ்சீர்களா? கதைக்கிற மாதிரி இல்ல. ஒரு தரம் கதைக்கிற மாதிரி இல்ல போலடக்கு. தம்பி டார்வின் தம்பி வாக்குறீங்க. ஆமா டார்வின் நெட்வொர்க் ஏதோ பிரச்சனையான்னு சொல்லிக்கணும் சார். ஹலோ டார்வின் திருவண்ணாமலையில் ஏதாவது அறிஞ்சீங்களோ? இல்லையண்ணா இல்லையண்ணா தெரியாதுண்ணா. தெரியாது. தெரியாதா? ஒன்றும் தெரியல எங்களுக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஏதாவது வழியில் வந்தே ஆகும்.
நல்ல வழியில் வந்தே ஆகும். வேணுமெண்டு செய்யறாங்களோ என்ன சதி செய்த மாதிரி செய்தோண்டே இருக்கிறாங்க. அங்க போய் சாப்பிட்றாங்க, இல்லை வழியில வந்த வழியில இப்படி செய்யறாங்க. அங்கேயே ஒரே புலம்பலா இருக்குது. ஓ புலம்ப ஒடியாது மண்டை கிடைக்கும் நான் செய்யற வேலை. முறையாக்கா ஏதோ ஒன்று நடக்கும் தானே. நியூஸ் அறியாம விசிற இருக்கு. தெரியாத நியூஸை தேட வேண்டியா கிடக்கு. யாராவது தெரிஞ்சா தேடி வந்து சொல்லுங்கள் நீங்களும். தாயமாக்கா என்னண்டா 4ல் 4 இது அப்ளை பண்ணதாக்கும் அதில் 2 தான் கிடைச்ச மாதிரி தகவல். ஆனால் சரியான தகவல் தெரியாதா? யார் சொன்ன உங்களுக்கு? ஜேகே ஓ வணக்கம். இல்லை, அவருக்கு கவரேஜ் பிரச்சனை. அவருக்கும் கவரேஜ் பிரச்சனை தான். டார்வினுக்கும் கவரேஜ் பிரச்சனை. ஸ்ரீலங்காவில் அதை நீ படிப்பட்டாங்களோ? எங்கான யோசிச்சுட்டு இருக்கிறான். Later, Varadnan. Thank you. Welcome. ஓகே. கடுப்பேத்துறார் மயிலாட்டு. கரண்ட் வாசனை உங்களோட நாங்கள் தான் பாதிக்க வேண்டிக்கிறாங்க. ஆமா தமிழன் துரோகம் நடந்தது இன்று முதல் அல்ல. அதுதான் கடவுளை. இன்று முதல் அல்ல தமிழன் துரோகத்தால் வீழ்த்தப்படுவது. அதே இப்ப பிரகாசனன் செய்து கொடுத்த மாதிரி தானே தம்பி எல்லாரும் மற்றவங்களும் செய்திருப்பாங்க. நிச்சயமா அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி செய்திருக்க மாட்டாரு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் செய்திருப்பாரு. நாங்க எடுத்துறேன் எனக்கு அவங்க நட்டுக்கண்ட ஒரு தலைவன் வரும்போது துரோகத்தால் வீழ்த்துவதுதான் இனத்தின் முடிவு. உண்மைதான். ஊர்ல இருக்கிற மக்களுக்காக தானே நாங்கள் பாடுபட்டது. அவதான் அதை யோசிக்கணும். அதுகள் ஏதோ யோசிச்சு போடுங்களா இது இவங்க செஞ்ச வேலையால இல்லை பிரச்சனையாக்குற காலம் பதில் சொல்லும். சின்ன அறிவிச்சாச்சா இல்லைன்னா எங்கன்னா சின்ன அறிவிச்சாச்சா? அதுவும் ஊசி சின்னம் கொடுக்க மாட்டாங்க. அது ஊசி கொடுக்க மாட்டாங்க. இங்க இருந்து வேணும் அப்ப இருக்கிறதையும் சனம் தடுமாறும். மூன்று இது கேட்டு சொல்லி 3 பேர் சுயேட்சை கொடு தங்களை தான் ஊசி தரணும். பாத்தீங்களா? ஆமா கொண்டே கொடுக்கட்டும். எங்களுக்கு இடமே இல்ல, அப்புறம் ஊசியா வச்ச நேரம் நாங்க. என்ன கரன்சுவாஸ் அதுதான் எங்கள்ட ஊசியை பறிச்செடுக்கிறத நிக்கிறாங்களே என்ன?
ஊசி அது வந்து தொடர்ந்து கிடையாது தானே, சுயேட்சை குழுவில் மட்டும்தான் இருக்கும் அது. பிறகு விட்டுட்டு வேற வேற கைதானே இருப்பார். அதே கேட்டவராக 3 வேற இது கேட்டுருக்கான் சுயேட்சை குழு இல்ல தடுப்பூசி அது இந்த முறையோ இந்த முறைக்கோ நாளைக்கு தெரியும் ஏதாண்டு. இந்த முறை என்ன ஆளை காணன் எட்டு மாவட்டம் இருக்குல்ல இல்லையா? சங்கியாக்கா ஓய் 8 மாவட்டம் இருக்குதானே? இருந்து என்ன செய்யறது? எல்லாரும் சரி இதுக்குள்ள வச்சு பார்க்கலாம். இது இதுல அப்ப அங்க நாங்கள் போறாக்குமே. அதான் நினைச்சேன் நான். குளிர் காயறதுக்குண்டே இருப்பாங்க. இப்ப இப்ப நல்லா குளிர் காய்வாங்க. காயுங்க பாப்போம். காலம் பதில் சொல்லுங்க. காலம் பதில் சொல்லும். இன்னும் அடுத்த தேர்தலில் போய் கரண் சுவாசம் நிற்க மாட்டுதான். ஃபார்ம் எவ்வளோங்க நிரப்பி கொடுத்து அதுதான் அதானே இதாரையா இந்த இந்த பண்டிகை போட்டோட யார் ஒருத்தர் வர்றாருன்னா கடலா சதி செய்த ரசிகனா எப்ப நேருக்கு நேர மோதி இருக்காங்க. எல்லாரும் சதியத்தானே செய்யறாங்க வந்து. ஒன்றும் பிரச்சனை இல்லை வெற்றி எங்கட பக்கம் தானே எப்பவும். நாளைக்கு 12 மணி மட்டும் நாங்க எதையும் கதைக்க கூடாது, வாய மூடணும். பேக் பிளாஸ்டர் தான் எண்டு கொடுங்க அப்படின்டா இருக்கும். என்ன சங்கியாக்காவை நிப்பாட்டல அதுண்டாக்கி நாங்க அடுத்த தேர்தல்ல கொண்டு நிப்பாட்டி விடுவோம். தேர்தல்ல மேல நாங்க பெம்பலாய கதைப்போம் பாங்க. விடுங்க பாப்போம். இப்ப நான் இன்றைய முழுக்க டென்ஷனா இருந்திருப்பேன். நாங்க பெம்பலா கதைப்போம் பாங்க. வணக்கம் திலீபண்ணா. திலீபண்ணா வந்துட்டார். 3 நாள் வந்துட்டார். திலீபண்ணா அடுத்த தேர்தல்ல நாங்கள் ஒன்றே சங்கியக்காவையும் கரண் சுவாசையும் நிப்பாட்டி விடுவோமே. 2 பேரும் ஜோக்கனாக்கள் தான். என்ன திலீபண்ணா அப்படி ஒரு என்ன எல்லாம் ஓன்னு இருக்கிறீங்க. பெம்பலா கதைங்க சும்மாவே டென்ஷன்ல இருக்கிறவரை நீங்க டென்ஷன் ஆகுறீங்க. என்ன ஓகே குழப்பாதீங்க. ஓகே ஆகுமா என்ன விளங்குதோ குழம்பாதைங்கோவா குழம்பாதைங்க மேல களத்துல நிற்கிறதா. இந்த வாழ்க தமிழ் பேர் என்ன பெரிய வாழ்க தமிழ் கதை என்ன பெரிய நாதாரி கதை. அப்படி என்ன அவங்க கிடக்குதோ தெரிய வந்ததோ தெரியல. சாரி என்ன வைஃபை கட் ஆயிடுச்சு, இப்பதான் ஒர்க் ஆச்சு. அது பிரச்சனை இல்லை. இப்ப ஒரே பாட்டியில நின்று இருக்கிறார். அங்கே இப்பதான் வந்திருக்கிறேன். பாட்டியா
நேற்றும் பெரிய இல்லை, நல்ல பாட்டி எங்கேயோ நடந்திருக்கு. நேற்று 2:30 வீட்டுக்கு வரும்போது இரவா 2:30 ஆச்சு வீட்டை வரும்போது. அதுக்கப்புறம் குளிச்சு இது பண்ணும்போது 4 மணி. இன்றைக்கு இரவு 10 மணி. ஆமாண்ணா. பாத்தீங்களா, நேற்றையிலேருந்து இன்றைக்கு மட்டும் பாட்டியில நின்றுட்டு வந்திருக்கிறார். எங்க கிரண் சுஹாஸ், இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. அவன் ஆள் இல்லை. நான் உள்ள வர்றதுக்கு காரணம் தமிழ் பாக்ஸ் தான். எல்லாரும் என்னோட வம்புக்கு வரீங்க. என்ன நம்பி உள்ள இறக்கினார், அதுக்கு நன்றி, கோடான கோடிகள் நன்றி. உங்களோட பக்கம் ஓகே திலீப் அண்ணா. நீங்க வாய திறந்தீங்களா உங்களுக்கு வாய்க்குள்ள ஒரு நோக்கி வச்சிடுவோம் சூப்பி சரி. எல்லாம் நாளைக்கு சொல்றேன். சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பினா தெரியுமா, அழுதாறு நோக்கி, அதை வாங்கி வச்சு விடுவோம் இவருக்கு. இவ்வளவு நேரம் சொல்லி கொண்டிருந்தேன் நான், யாழ்ப்பாணத்திலே ஒன்றுதான் திருப்பி திருப்பி கேட்கிறேன். நீங்க வந்தோடனே அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ற? எக்ஸாம் எழுதி போட்டு ரிசல்ட்டுக்கு காத்திருந்த மாதிரி தான் காத்திருக்க வேண்டி கிடந்தது. வெள்ளனா காத்திருந்து ரிசல்ட்ஸ் வந்து பிழைச்சு போச்சு. நெஞ்சு அடிக்குதா எல்லாருக்குமே தான் அடிச்சது. அடுத்த கீழே எழுது சாவச்சேரி வடமராட்சி பிரச்சனை இல்லையா? இதுக்கு நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு ஒன்று தானே கிடைச்சிருக்கேன்னு சொல்றேன். பிரகாசண்ணாக்கு தான் ஒரு சாக்லேட்டு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் அனுபவம் தானே, இதெல்லாம் நோமல். என்ன இல்ல எங்களுக்கு முதல் தரம் இதுதானே என்ன எங்க பாப்பா. நான் வாழ்க்கையில அரசியல் பக்கம் கதைச்சதே இல்லை. அரசியல் தானே முதல் முறை. அடுத்த இது வரைக்கும் சும்மா அரசியல்ல தேர்ச்சி பெற்றுவீங்க. நெக்ஸ்ட் டைம் அது சொல்லவே தேவையில்லை. எல்லாம் ஒரு படிப்பினை நினைக்க வேண்டிய பாடங்கள் படிப்பினை. மொத்தமா எனக்கு 23 பேர் 24 பேரை எடுத்தேன். தெரியும், ஒரே நாள் 2 நாளும் ஒரே நாள்ல ஒரு வாழ்த்து சொன்னீங்களா? அவ்வளவு பேர் இருக்கிற நீங்கள். வாழ்த்துக்கள் திலீப்பண்ணா. ஓ தேங்க்யூ. ஒரே நாள தனியா தான் எல்லா இடங்களும் போனோம். நானும் என் ஃப்ரெண்டும் எல்லா இடம் போனது. சாவச்சேரி இல்லையா அண்ணாவான்? சாவச்சேரியில கேட்கவே விடுறாங்க. கண்டிப்பா திலீப்பண்ணா, முயற்சியால் இதுகள் வீண் போகாது திலீப்பண்ணா. கண்டிப்பா. ஓ தேங்க்யூ அண்ணா. எல்லா கிரெடிட்டும் தமிழ் பாக்ஸுக்கு தான். என்னட்ட வாரியல் வம்பு பண்ணிக்கொண்டு வைத்தியர் அர்ச்சுனாவுக்கே சேரும். என்ன சாவச்சேரி மக்களுக்கு மட்டும்தானா போடுவினா போடு, எல்லாம் புறக்கணிக்க போயினமா? ஓ கதைக்க கூடாதுன்னு சொல்லி அது வேண்டாம். நாளைக்கு 12 மணி மட்டும் நீங்க கதைக்க கூடாது. திலீப்பண்ணா நாளைக்கு 12 மணி போய் தான் எடுப்பேன். எடுத்து போய் அதுக்கு பிறகுதான் இல்ல அவ சொல்ற சரி. சில தகவல் வந்து வரையறைக்கு உட்பட்டு கதையுங்கோ, அதையும் ஒரு காரணமா சொல்லிடணும். நாளைக்கு 12 மணி மட்டும் கதைக்க கூடாது. அவரு என்னன்னு சொல்றது, மனக்குமுறல். கண்டிப்பா இவ்வளவு நாளும் பொறுத்து நாங்களும் இன்னும் ஒரு நாள் பொறுக்க மாட்டோமா? ஆனா எந்த ஒரு இதுலயும் என்பிபி இது வராமே விட எல்லாத்துலயும் வந்திருக்காங்க. அது வெறும் தானேங்க. இது ஆளுங்க ஒன்றுல கூட ரிஜெக்ட் பண்ணல. ஆளுங்க எங்கேயாவது ரிஜெக்ட் ஆகுமா? மண்டியன் குரூப் வந்து கதைச்சிட்டு இருந்தார். மண்டியன் குரூப் ஒரு பேரா? மண்டியன் அவனுக்கு என்ன பேருப்பா? மண்டியன் குரூப் என்ன? ஓமண்ணா என்ன பேர் மண்டியன்? அவனுக்கு என்ன பேர்? மண்டியன் என்று சொல்லுவாங்களே. சுரேஷ் பிரேமச்சந்திரன். சுரேஷ் பிரேமச்சந்திரன். அவரு பேர் மண்டியனா?
மண்டையன் குரூப் அப்படி சொல்றது. அவர் தானே அந்த காலத்துல பெரிய ஃபேமஸ் ஆக்களை போடுறது மண்டையில. ஆ அவர் வந்து கடைசியில் சண்டை போட்டுட்டு இருந்தார் எல்லாரோடையும். அவரா? ஓ, நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த சண்டை ஃபுல்லாக அவர் தான். அது அவரே. அது அவர் தான் சண்டை போட்டுட்டு இருந்தது. அவரு எங்கட தளத்துக்கு நான் நினைக்கிறேன் லைக் காணாத போல இருக்குது, அதால தான் ஸ்லோவா இருக்கு. வேற வேற தளங்கள் வேலை செய்யுது நீட்டா. எங்கட தளம் வேலை இல்ல, தளத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன தளம் ஓகே இருக்கு. இப்ப நல்லா கிளியரா இருக்கு உங்களோட கதை டார்வின். டார்வின் அண்ணா ஒரு சுமார் உங்களுக்கு ஒரு லைக் அடிங்க எல்லாரும். நான் காட்டி கொடுக்குறேன்னு எனக்கு பேச போறேன், அவ்வளவுதான். லைக் எனக்கு வேற வேற. லைக் விழுந்தோன்னா இருக்கணும். விழுந்தோன்னா இருக்கு. நேற்று 1.5 லட்சம். என்ன நான் என்னடா இது 150. இந்த நைட் ஏர்லியா இது எல்லாரும் தங்கினால 150. ஏர்லியா வந்தது ஃபுல்லா லைக் அடிச்சுட்டு இருந்தாங்க விடையில. அப்ப இது மான் எல்லா இடமும் மானும் கணக்கிடத்த எல்லாம் மண்கவிட். எல்லாரும் மான் சங்கு தங்கு ஊதியாச்சது, மான் மண்கவிட்டது, ஊசியா உடைச்சிட்டாங்க. ஆனா ஒரு இடத்துல விட்டு இருக்குது. ஆனா வவுனியாவிலையும் 2 இடம் இருக்குன்னு சொல்றேன். தான் இந்த கட்சிக்காரர் நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைமா. கண்ணாடி லோயர், கண்ணாடி போட்டவன், உயரமானவன். மணிவன், அத மான் கட்சி. அவர்தான் மான் கட்சியா? தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தேன். அப்பா சரியான உயரமும் சரியான உடம்பும். தோல்வியா? ஓமோ அவைக்கும் ரிஜெக்டா? அப்ப எல்லாரும் சேர்ந்து வழக்கு போட்டா ஏதோ நடக்கும் தானே. என்னண்டா சுயேட்சை கட்சிக்கு வாட்ஸ்அப் குரூப் வந்து இது பண்ணவங்களாம். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல தான் மான் வந்து சுயேட்சை இல்ல தானே. மான் சுயேட்சை இல்லை, நான் சொல்றது சுயேட்சை கட்சிக்கு. அப்போ எங்களுக்கு இன்ஃபர்மேஷன், இப்போ அவங்களுக்கெல்லாம் கட்சிக்காரங்க ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் தெரியும், என்னென்ன எப்படி ஃபீல் பண்ணணும், என்னென்ன வேணுமென்றெல்லாம் தெரியும். எங்களுக்கு அதுகள் தெரியாது தானே. அப்போ அதுக்கான வாட்ஸ்அப் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணவங்களாம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எங்களை யாரையும் ஆட் பண்ணல. என்ன காரணம்? அதான் அதுவும் ஒரு சண்டே வந்துச்சு. நாங்கள் நினைச்சோம் சதீஷ் அண்ணா ஆக மாட்டேன் அந்த சத்தம். இல்லை சதீஷ் அண்ணா இல்லை. சதீஷ் அண்ணா வாயை துறக்கலே. என்ன வேணும் ஆள் டென்ஷன்ல இருந்தது. ஆனா நீங்க எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு டைம் காணாத, அவைக்கு டைம் இருந்தது தானே. அதான் எனக்கு புரியல. அவங்களுக்கெல்லாம் நிறைய ஆட்கள் இருந்தாங்க. அப்ப அவங்க எல்லாம் சரியா செய்ய இல்லையோ என்னன்னு தெரியல எனக்கு. அவங்களுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. சில ஆளை எடுக்கிறதுக்குலேருந்து, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுலேருந்து. அவங்களோட ஊரில் தானே நான் போய் எங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணினது. ஜேபி 2 ஜேபி இருந்தது. அப்போ ஏதோ சம்திங் தான். என்னன்னு புரியலை, எப்படி இதாச்சுன்னு தெரியல. வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். நீங்க சொன்னபடியா மண்டையன் வந்துட்டாரா உங்களுக்கு? எங்கண்ணா ஆறு முண்டை புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சு கொள்றேன்டா. அது என்ன, அது சொல்லாமல் இப்படின்னுண்டா கவரேஜ் பிரச்சனை. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் தேர்தல் ஆணைக்குழு தலைவராக இருக்கிறவரை பற்றி பேக்ரவுண்ட் அவற்றை இது வந்து யூடியூப்ல பாத்தீங்கன்னு சொன்னா, மஹிந்த தேசப்புரிய அவற்றை இதை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். இதுல பெண் விளங்க அவர் மஹிந்த தேசப்புரிய எல்லா விஷயமும் தளத்துல ஓப்பன் ஆக்கி இருக்கிறனா. இன்னும் அவர் தான் இருக்கிறாரா?
என்ன அவர்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை, என்ன கவரேஜ் பிரச்சனைன்னு தெரியல, அவரை சரியா கதைக்க முடியாம. ஆமா அவர் தான் இருக்கிறார். அது அடுத்து நான் இப்ப வேற ஒரு இடத்துல நிக்கிறபடியா கவரேஜ் பிரச்சனையா இருக்கு. அதுதான் அவற்றை பேக்ரவுண்ட வந்து நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்ன மாதிரி அவற்றை பேர் வந்து இந்த மஹிந்த தேசபிரிய எல்லா விஷயங்களும் வந்து தளத்துல கதைக்க இல்லாத ஊர்ல இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா தெரியும் நார்மலா அவற்றை நியூஸ் சொல்லலாம் அவருக்கு பார்த்தா. ஆனா கோர்ட்ஸுக்கு போய் வெளியலான்றீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கோர்ட்ஸுக்கு போவோம், ட்ரை பண்ணுங்கோ, அதான் முயற்சி செய்யுங்கோ. நாங்க மட்டும் இல்லை தானே, மற்ற கட்சிகளும் தானே. இது இப்படியே பார்த்தா மற்ற எல்லா கட்சியும் வெளியில நினைக்குது. 2-3 கட்சி, ஒரு 2-3 கட்சி தான் நிக்குது அண்ணா உள்ள. அதான் சொல்றேன். கிடைச்ச கட்சிகளை பாருங்கோ, நேற்று இப்போ பார்த்த வீடியோக்கும் அந்த கட்சிகளுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் கிடைக்கும் கண்டிப்பா. அதேதான் பிள்ளைங்க. இப்ப நான் முதல் சொன்ன கருத்துக்குரிய ஒன்றுமே வித்தியாசம் இல்ல. சுமந்திரன் சொல்லி இருக்கிறார் தானே இவங்க யாருக்கு எம்பிபிக்கு சப்போர்ட், அதால வீடு நிக்குது, எம்பிபி நிக்குது, அப்படித்தான் இருக்கு பார்த்தா. மற்றது அங்க ஏதோ வண்டில் மாடோ ஏதோ ஒன்று சொல்லிச்சு நம்ம கிளிநொச்சியில, அந்த வண்டில் மாட்டு ஜேஜா குழு வந்தேன். வண்டில் அப்ப அப்படி பார்த்து கொண்டிருக்கல எல்லாம் அப்படித்தான் வருது, வேற ஒன்றும் கிடையாது. வீடும் எம்பிபியும் அங்கேயும் ரிஜெக்ட் பண்ணப்படையில்லை. இல்லாட்டி அவங்களுக்கு எனகால அனுபவம் தானே, அதால சரியா நிரப்பி கொடுத்திருக்காங்க, சந்தர்ப்பம் இருக்கு தானே. நாங்க புதுசு தானே. ஏன் இப்ப மற்ற கட்சிக்காரங்களுக்கும் புதுசு இல்லையாண்ணா? அவையெல்லாம் புதுசுதான், மணிவண்ணனும் புதுசுதான். இல்ல 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 மணிவண்ணன் சொல்லிருக்கானே, மணிவண்ணன் புதுசு இல்ல தானே இது அண்ணா. இது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தானே. இதுல வந்து அவங்க மிக கவனமா இருக்கணும். என்ன அப்ப எவ்வளவு கவனமா இருந்திருப்பாங்களோன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு முதலே தெரியும் ரிஜெக்ட் ஒரு விடயம் நடக்கும்னு சொல்லி தெரியுமண்டேக்கு அவங்க முன்னுக்கே எவ்வளவு ஒரு பாதுகாப்பான வேலையில செஞ்சிருப்பாங்க. அப்படி இருந்தும் ரிஜெக்ட் ஆகுது. சங்கு கட்சி, மற்றது சங்கு கட்சி, மான் கட்சி, மற்றது கஜேந்திர பண்ணமரத்துல என்னென்ன இடத்துல ரிஜெக்ட் ஆகும். சைக்கிள் கட்சி, சைக்கிளும் ஆனா இது ஒரு பிள்ளையான முறை தானே. தேர்தல நிக்க வேண்டியாக்களுக்கு என் ரிஜெக்ட் உண்டு, அது வந்து ஒரு இதை கொடுத்து அதுக்குள்ள கொண்டு கொடுங்கோண்டு சொல்லி ஜெயிக்கிறது தானே. தேர்தல நிக்கிறேன் அதுக்கு ரிஜெக்ட் ஒரு இது. அதான் இது என்ன தேர்தல் இதா செய்து டெஸ்ட் எழுதுறாமா? ஏதாவது இல்லைண்டா திரும்ப ஒருக்கா சொல்றது இதெல்லாம் நார்மல் முறை. இது என்ன ரிஜெக்ட் எனக்கு விளங்கவே இல்லை. தேர்தல் என்ன அப்படி ஒரு முறை எல்லாரும் கோர்ட்டுக்கு போறாங்களா? இருக்குமே, அவங்க கட்சியை குறைக்கிறதுக்காக வேண்டி இருக்கு. கட்சியெல்லாம் குறைக்கிறதுக்காக வேண்டி அப்படி செய்யணும் நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு சேவைக்காண்டி உருவாக்கப்பட்டதான் இந்த ரிஜெக்ட். எனக்கு தெரியா என்ன ரீசன் சொல்றேன் நான். என்ன இதே அதான் இப்ப கட்சி கூடிருமன்றதுக்காக வேண்டி தான் குறைப்பான். ஒரு சின்ன பிள்ளைய பிடிச்சி ரிஜெக்ட் பண்றாங்க, கையெழுத்து வைக்க. மக்களுக்கு விரும்பினாக்களுக்கு தானே போடலாம். இது வந்து வியல் வந்து விரும்பினாக்களை செலக்ட் பண்ணி கொண்டு போய் விட்டு அவைக்கு போடுங்கன்ற மாதிரி எல்லாம் இருக்குது. சரியான பதில் அதில் ஒரு ஆள் எழுதுறது. வைத்தியர் ஒரு மாதத்துக்கு போகணுமா?
அது உண்மைதான். முன் அனுபவம் உள்ளவர்கள்ட்ட ஆலோசனை கேட்டிருக்கணும்ண்ணா. வணக்கம் ஜெனிஸ். ஜெனிஸ் ஜெனிஸ் மியூட் பண்ணிட்டார். இந்த தளத்துல கருத்து சுதந்திரம் இருக்குன்னு ஜெனிஸுக்கு தெரியாது. அவரோட மியூட் பண்ணிட்டேன். சரியான ஆள் அவர் தானா? அவர் தான் ஒரு அலசி சொல்லுவார் என்ன கட்டத்தில் கீழே ஒரு ஆள் வாரர் அவருக்கு பண்ணாங்க. என்ன வைக்கணும்? இல்ல 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 இவருக்கு என்ன திலிப்பண்ணைக்கு உதவி செய்யறதுக்கு வாரு. எங்க டீ வந்துட்டு திலிப்பண்ணா கண்டுபிடிக்கட்டு மேற ஆளுன்னு. டர்வினா நீங்கள் கேட்ட கொமெண்ட் கீழே எனக்கு பண்ண கொமெண்ட்டுக்கு வந்து தமிழ் பாக்ஸ் அண்ணாட்ட விட இருக்கு. நீங்கள் பர்சனலாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாமே. ஹலோ. ஓகே ஓகே ஓ ஹலோ தமிழ் பாக்ஸ். வணக்கம் அண்ணா, சொல்லுங்க. வணக்கம் 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 திலீபண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆப்பு வச்சு விட்டாங்க எல்லாரும் உங்களை சேர்ந்து. அதைத்தான் கதைச்சு கொண்டிருக்கிறோம். இதுல நாங்கள் இப்ப செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால் வழக்கு போட்டே ஆகணும், வழக்கு தொடுத்தே ஆகணும். டாக்டர் செய்வார் தானே, விட மாட்டார் தானே. பரிசுத்துறை நிராகரிக்கையில தானே பிரகாசனே கிடைச்சிருக்கு தானே. யார் எழுதுற பரிசுத்துறை நிராகரிச்சேன்ட்டு? அங்கதான் பிரச்சனை இருக்கு. பிரகாசன்ற பேர் வந்து தெரியும், ஆனா கண்ணன் ஸ்ரீ கண்ணன் என்ற பேர் அவங்களுக்கு தெரியாது. அதான் விட்டவங்க இல்லைன்னா அதுவும் எல்லாம் எல்லாம் போயிருக்கும் எல்லாம். ஓகே ஓகே. அதான் எங்களுக்கு பிரச்சனை. இப்ப எங்களுக்கு வந்து 16ஆம் தேதி ஒரு சுற்றறிக்கை கொண்டு வந்திருக்குது உள்ளூராட்சி மன்றத்துல. 17ஆம் தேதி வேட்பு 16ஆம் தேதி சுற்றறிக்கை கொண்டு வந்திருக்குது. அதை வச்சுதான் இவங்க எங்களுக்கு செக் வச்சவங்க. அந்த அறிக்கை உங்களுக்கு தெரியல தானே, நீங்க கேஸ் போட்டு கேட்க வேண்டியானே. அது கேஸ் போட்டு தான் ஆகணும், அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. இப்ப திலீபண்ணைக்கும் தெரியும், நாங்க நாளைக்கு ஒரு மீட்டிங் கொண்டு கூடி இதுக்கான ஆணித்தரம் கொண்டு எடுத்து கேஸ் போட்டு ஆகும். அதே நேரத்துல நான் இப்ப உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன், இந்த கேஸ் போட்டு எங்களுக்கு சாதகம் இல்லாட்டிலும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கு எங்களுடைய ஓட்ட திருப்புவோம். தேசிய மக்கள் சக்தியை தோக்கடிச்சே தீருவோம். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கயந்திரமார் பொன்னம்பலம். ஓகே. இதுக்கு வந்து என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க எடுக்கிற முடிவுக்கு நாங்க வழக்கு போட்டு எங்களுக்கு சாதகம் இல்லாமல் வந்தாலும் தேசிய மக்கள் சக்தியை கடைசி வந்து விட மாட்டேன்னாங்க. அதுல ஆணித்தரமா இருக்கலாம். திலீபண்ணையும் இருந்தவர், திலீபண்ணைக்கும் தெரியும். டாக்டர் முடிவெடுத்து அதுக்கு பிரச்சாரம் செய்யலாம் என்ன திலீபண்ணா? ஆமாம், அவர் தான் சொல்லணும். டாக்டர் முடிவு எடுத்துட்டு அறிவிக்கட்டும், அதுக்கு செய்வோம். டாக்டர் எங்களுக்கு சாதகமா தான் முடிவெடுப்பார் ஜெகன், அதுல மாற்ற கருத்தே கிடையாது. திட்டமிட்டு கிளிநொச்சி நிராகரிப்பு, வவுனியா நிராகரிப்பு, யாழ் மாநகரம் பலிகாம நிராகரிப்பு, வடமராட்சி உடுப்பட்டி பிரதேச வடமராட்சி கிழக்கு பிரதேச நிராகரிப்பு. ஆனா பரிந்துரை ஏன் விட்டவங்க தெரியுமோ? சொல்லுங்க. அந்த பிரகாஷ் என்ற பெயர் வந்து எல்லாருக்கும் பிரகாஷ் தான் தெரியும். ஆனா ஸ்ரீ கண்ணன் என்ற பெயர் அவங்களுக்கு தெரியாது. அதுதான் உண்மை. நாங்கள் எங்களுக்கு எல்லா நடவடிக்கையும் நாங்கள் பார்த்து சரிபுன பார்த்து கச்சேரிக்குள்ள கொண்டு வந்து கச்சேரிக்குள்ளேயும் எங்களுடைய ஃபைலை கொடுத்து ஓகே பண்ணி கொடுத்த ஃபைலையே நிராகரிச்சுக்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது எம்பிபின்ற அமைச்சர் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் இவங்கள் எல்லாம் வந்து நின்று கொண்டு இன்னும் நாங்கள் யாழ்ப்பாணத்துல நாங்கள் இன்னும் மாங்காய் மடியற யோசிச்சு பாருங்க. நாங்கள் மிக எத்தனை மணித்தியாலம் 1:30 இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி 1:30, 2:30, 3:30, 4:30, 5:30, 6:30, 7:30, 8:30, 9:30
திலீபண்ண ஆம் என்ன ஓ இருக்கிறீங்க வாய துறவுங்க. நீங்க பார்த்துட்டு தான் இருந்தீங்க. வாய திறக்கணும், எங்கட புலம்பெயர்ந்த சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்தணும். திலீபண்ணா கவலையில இருக்கிறேன். கவலை தான் எனக்கு. ஏன் திலீபண்ணைக்கு மட்டும் கவலை? நானும் திலீபண்ணையும் பக்கத்துல இருந்தோம் ஜெகன். வெளிய பொருளுக்கு தண்ணி வேலைய பாயாமண்டா பாயாமண்டு சொல்லி அணுகுவோம். இன்றைக்கு நான் சொல்றேன்னு உங்களுக்கு, இப்படி இந்த வழக்கு நாளே போடுறோம். வழக்கு போட்டு பிரச்சனை பெறாட்டிலும் எங்கட ஓட்ட, எங்கட மருத்துவத்தை ஓட்ட அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு திருப்பி இந்த என்பிபியை தோற்கடிச்ச தீர்வன் நான். தெரியும், அதுல மாற்ற கருத்து கிடையாது. பொருளைக்கு திண்ணியல் இன்றைக்கு எத்தனை மணித்தியாலம்? 12 மணிக்கு வேட்புமனு தாக்கல் முடியுது. 1:30க்கு சரி செய்ய வேண்டிய வேலையா 2:30, 3:30, 4:30, 5:30, 6:30, 7:30, 8:30, 9:30 வரையும் வச்சுக்கிறாங்க கச்சேரிக்குள்ள. எங்களை பிளான் பண்ணி செய்யறாங்க. என்ன பிளான் பண்ணி அதாவது ஊசியின் செல்வாக உடைக்கிறதுக்காக கிளிநொச்சியை ரிஜெக்ட் பண்றாங்க, பவுனியா ரிஜெக்ட் பண்றாங்க, பலிகாமரை ரிஜெக்ட் பண்றாங்க, மாநகர சபையை ரிஜெக்ட் பண்றாங்க, கடைசியா கொண்டது சாவஜிரை ரிஜெக்ட் பண்றாங்க. எப்படி இருக்கு விளையாட்டு வேண்டிய? கத்தரி தோட்ட பெரலியல் நாயல். இல்ல நான் ஓப்பிடா சொல்லுவேன். தெளிப்பண்ண மனிதா கதை கேட்கணும். கத்தரி தோட்ட 3 விரலியலும் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரும் உள்ள வந்து கொண்டு அரசாங்க அதிபர் ஆளுங்கட்சிக்கு சார்பா செயல்பட்டு இருக்கிறான். அவன் விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? விளங்குது. ஆதங்கம் இல்ல, இது என்னுடைய மக்களுடைய பணியை தடை செய்யற நோக்கத்துக்காக எங்களுடைய ஊசி சின்னம் சாபஜிரி கோட்டையை தகர்க்கிறதுக்கு இவங்கள் இந்த ஒரு வேலை செய்ய போனால் நான் செய்வன் வேலை. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் டிஜி பொன்னப்படுத்துகின்ற பேரன் கயந்திரவார் பொன்னப்படுத்தின கட்சியை வெளிப்படுத்துவேன் நான். வெள்ளட்டும் பாப்பவங்க இவங்கள் சவால் பண்ணி வெள்ளட்டும் பாப்போம் இருக்கா சாவச்சேரி தொகுதி இருக்கா இவங்கள். நான் சேலஞ்ச் பண்றேன். இவங்க என்ன சுட போறாங்களா? நாடு கடத்த போறாங்களா? வாழ விட போறாங்களா? சிங்கட்டும் பாப்போம். 3ல வருவாங்க. பண்ண வாடிவா கதையை கேட்கணும். திலீபண்ண நாளைக்கு வழக்கு தாக்கல் செய்யறோம் நாங்கள். இந்த கால இந்த உள்ளாட்சி தேர்தல் மன்றத்தை நடக்க விடாமல் தடை போடுற உத்தரவு அது எங்களுடைய கொள்கை. நான் இப்ப சவால் பண்ணி சேலஞ்ச் மிக்க தான் கேட்கிறேன். எம்பிபி கட்சிக்காரர் தென்மராட்சியில வெள்ளட்டும் பாப்போம். வெள்ளட்டும் பாப்போம். திலீபண்ண சொல்லு, நான் சொல்றேன் சரியா போலையா? கண்டிப்பா உண்மைதான். இவங்க கூடாது. நான் சொல்றேன், நான் இறங்குறேன் இதுக்கு. எங்கட ஊசியின் எதிர்காலத்தையும் வடமாகாண சபை வரையும் பின்னுக்கு தள்ளினாலும் எங்களுடைய சகோதர கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் டிஜி போனதுல பேரன் கயந்திரமார் பொன்னம்பலம் அவன் கட்சியை நான் வலுப்படுத்தி தென்மராட்சி கொடியாமன் சாவஜி பகுதியை நான் வெற்றி பெற செய்கிறேன். முடியுமா இவங்களால? இவங்களால? இதே டாக்டர் எங்கட கட்சி தலைவர் டாக்டர் கூட என்ன சொல்லிக்கிறார், மாநகர சபை தேர்தலில் எங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணினாலும் அகில தமிழ் காங்கிரஸ் கைதுரான பொண்ணு ஆட்சி ஓட்ட போடுங்கன்னு சொன்னாலும் சொல்லி இல்லையா திலீபண்ண? கடைசி வந்து இந்த எங்களுடைய வீட்டு நிர்வாகத்தை என்ன ஒருத்தன் வந்து சேர்ந்து நான் விட மாட்டேன். அண்ணா நாளைக்கு மட்டும் பொறுப்பான் 12 மணி நாங்க கேஸ் போடணும் இல்ல சில வாத்தியில விடாமல். ஓம் ஜெகன் ஓம் என்னடா ஜெகன் படையா கதைகள் இது ஆதங்கம். ஜெகன் என்னன்னு சொன்னா, நாங்கள் சகல எல்லாத்தையும் இவங்கள் 16ஆம் தேதி இன்னொரு சுற்று நிறுவனத்தை கொண்டு வந்து ஓட்டிக்கிறாங்க. 16ஆம் தேதி 17ஆம் தேதி வேட்புமனு தாக்குதல், 20ஆம் தேதி கடைசி,
இன்னொரு 16ஆம் தேதி சுற்றுலத்தை ஓட்டினவங்க ஏன் பயம் இவங்களுக்கு நாங்கள் தூக்க போறோம் எம்பிபிக்கு தூக்க போறோம் பயம். இந்த பயத்தை நான் நிஜமாக்குவன். எங்களுடைய ஊசி சின்னத்தின் அனைத்து செல்வாக்கையும் வந்து உடைக்கிறதுக்கு சாவகச்சேரி நகரத்தை கொடுத்து கடைசியா சொல்றான் இவன் அரசாங்க அதிபர். கேவலப்பட்டவனுவல் ஒருக்கு திண்ணியல் நேரடியா மோத பயமவங்களுக்கு. நான் உயிரையும் பயப்பட மாட்டேன். நான் என்னுடைய தமிழ் தேசியத்துக்காகவும் என் தமிழ் மக்களுடைய பணிக்காகவும் எந்த உயிரையும் கூடி நான் பயப்பட மாட்டேன். 6லயும் சாவு 100லயும் சாவு. விட போறியா, நாடு கடத்த போறியா, இல்லாட்டி வாழ விட போறியா? இதுதான் எந்த கேள்வி. பொறுக்கு திண்ணியல் பொறுக்கு திண்ணி வேலை பார்க்கறாங்க இவங்க. என்ன பொறுக்கு திண்ணி வேலை தெரியும். பொறுக்கு திண்ணி வேலை பார்க்கறாங்க. திலீப்பண்ண, ஹலோ திலீப்பண்ண. ஓம் கேக்குது. எனக்கு மாதங்கள் தான் ஆதங்கம் இல்ல. எனக்கு வந்து எனக்கு வைராக்கியம். இன்றைக்கு நான் வெளியால வரைக்கிறேன். எத்தனை ஊடகவாளர் வந்து என்ன சந்திக்க வராங்க. நான் என்ன சொன்னேன், இன்றைக்கு பொறுத்து கொள்ளுங்க, நாளைக்கு நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு. எங்களோட புலம்பெயர்ந்த சமுதாயங்கள்ல இருந்து எங்களுடைய உள்நாட்டு மக்களை மேம்படுத்தணும் புலம்பெயர்ந்த சமுதாயம் துடிச்சு கொண்டிருக்கிற நேரத்துல இந்த இந்த எளிய பொருளைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாய் வேசமன்கள் இவங்க செய்த வேலையால இன்றைக்கு சங்கு சின்னம் மான் சின்னத்துல மணிவண்ணன் எல்லாரையுமே ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்களப்பா. இல்லை பண்ண வரையா கதைங்கோ. சதீஷண்ணா வணக்கம். வணக்கம். உங்களை மாதிரி தானே நாங்களும் எங்களுக்கும் மாதகம் இருக்கு. என்னடா நாளைக்கு 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். காட்டாட்சியால் தமிழ் தேசியத்துக்கு எவன் குந்தகம் விளைவிச்சான்னு சொன்னால் காட்டாட்சி வந்து நான் பின்னிக்க மாட்டேன். என்னண்டா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து இந்த முறை தான் புதுசு. ஆனா அதை விட வந்து இவங்க மான் கட்சியெல்லாம் முதல் தேர்தல் உண்டாக்கலானே ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்களே. இது வந்து நார்மல் சங்கு சின்னத்திலே ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. இல்ல இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா இது ஏன் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கா முதல் எல்லாம் நான் சொல்ற கதையை வடிவாக்கணும். நீங்க முதல் இப்ப 2020ஆம் ஆண்டுக்கு முதல் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய கட்சிகள் இப்படி வேற இல்லை. இப்ப 2-3 கட்சி ஒரு சுயேட்சை குழு இருக்கும், அவங்களுக்கு தலையடி இருக்கு இல்ல. இப்ப என்னன்னா நிறைய பேர் சுயேட்சையில கேட்கறாங்க. அதை விட NDPக்கு எதிராக மக்கள் எல்லாம் வந்து திரண்டு வந்துருவாங்கன்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதை விட அரசாங்கம் இதுல முடிவெடுத்திருக்கும். அரசாங்கம் தான் இப்ப தீர்மானிக்கிறது. இப்ப அவங்களோட சைட்டால வந்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுங்க, பிழை இல்லாம செய்யுங்கன்னு சொல்லி தங்களோட கட்சிக்கு வடிவா சொல்லியிருப்பாங்க. அவங்களோட சுற்று நிறுவனம் எல்லாம் அவங்களுக்கு அனுப்பி அதுக்கேற்ற மாதிரி அவங்கள செய்ய வச்சிருப்பாங்க. ஆனா தேர்தல் அவங்களுக்கு வடிவா இன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கும். ஒரு சின்ன பிள்ளைண்டாலும் நீங்க ரிஜெக்ட் பண்ணுங்கண்டு. இப்ப இதால வந்து எங்களோட சைட்ல 1-2 சின்ன பிள்ளைகள் இருந்தா அதை ரிஜெக்ட் பண்ணி அவங்கள தண்டுட்டாங்க. இப்ப நம்மளா என்ன சில பேர் வழக்கு போடுவாங்க. இப்ப நீங்க நாங்களும் வழக்கு தானே போட போறீங்க. ஆனா பொறுத்திருந்து மட்டும் அதுக்கேற்ற மாதிரி செய்வோம். நான் உள்ள போவைக்குள்ள எல்லாருக்குமே தெரியும் இந்த கிளை. நான் இந்த ஒரு ஆள் தான் கிளைச்ச சில ஒத்த காலில் வாரன் நான் போய்கொண்டு இருக்கிறேன். எங்க கச்சேரிக்குள்ள முழு பேரும் போக்கஸ் பண்ணி கொண்டு இருந்து சுமத்திரன்ல இருந்து முழு பேரும் போக்கஸ் பண்றாங்க. என்ன நான் உள்ளதான் கௌரவமா தான் போறேன், கௌரவமா தான் இருக்கிறேன். ஆனால் என்ன பொறுத்தவரை நான் அதைத்தான் நான் வெளியில வச்சு சொன்னேன். நான் கச்சேரியை விட்டு வெளியேறிக்க சொன்னேன், எம்பிபியோ தோற்கடிப்பேன். ஆனா இது வந்து என்னன்னு சொன்னா சதீஷன்னா எல்லா வேலையும் வந்து கடைசி டைம்ல என்ன பொறுத்த வரையில வச்சிருக்க கூடாது. எல்லாம்
இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற இதுகள் எல்லாம் வந்து நேரத்துக்கே செய்யணும். நேரத்துக்கே ஃபார்ம் எல்லாம் எடுத்து ஃபில் பண்ணி ஒரு நல்ல ஒரு அட்வைசர் ஒரு ஆளை வச்சு அவரை அது ஃபுல்லாக வெரிஃபிகேஷன் செய்து தான் என்ன கொண்டே டிபாசிட் பண்ணணும். ஏனெண்டா என்னை பொறுத்தவரையில் நானும் ஒரு அரசாங்க அலுவலகத்தில் வேலை செய்தபடியாக சொல்கிறேன். சில விஷயங்கள் வந்து ஒரு புள்ளியோட கொழும்புக்கு இல்லாமல் அனுப்பினா மாதக்கணக்கில் அப்படியே இருந்து போட்டு கடைசி நேரம் செக் பண்ணி அனுப்பின இதுகள் எல்லாம் இருக்குது. ஒரு 16ஆம் தேதி உள்ளூராட்சி ஒரு சுற்றறிக்கை கொண்டு வந்தது இல்லையா? அதான் சொன்னா அது சம்பந்தமா வேணும்னா உங்களுக்கு கிடைக்கலைன்னு சொல்லி இப்படி நீங்கள் கடைசியா அனுப்பியிருக்கீங்க இந்த சுற்றறிக்கை எங்களுக்கு விளங்கலைன்னு சொல்லி நாங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடலாம். அதுக்குத்தான் இப்ப நாங்க வேலை பார்த்து அதான் சதீசனா என்னன்னு சொன்னா நாங்க வேற விஷயம் சம்பந்தமா நாங்கள் கழிச்சு கொண்டு வந்த வேண்டாம். இது புள்ளையா போயிடும். நாளை 12 மணிக்கு பிறகு இதை பார்த்துட்டு நாளைக்கு இரவுக்கு வடிவா ஆராய்வு செய்வோம் நாங்கள் எல்லாம். அதுதான் எனக்கும் ஆதங்க மன்னன். நாங்களும் இவ்வளவு நேரம் லைன்லாம் நிக்கிறோம். கேட்டு பாருங்க. அதுதான் மெயின் பிரச்சனை. 16ஆம் தேதி சதீஷனா 17ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் 20ஆம் தேதி கடைசி நாளை வச்சுக்கொண்டு 16ஆம் தேதி ஒரு திரும்ப ஒரு உள்ளூராட்சி தேர்தலில் ஒரு சுற்றறிக்கையை கொண்டு வராங்கன்னு சொன்ன இவங்களை மாதிரி ஒரு கேவலம் கெட்டவங்க எங்க இருக்கிறாங்க? அத பகிரங்கமா கொண்டு வாங்கணும்ப்ப. நாங்கள் நேரடியா மோத தயார். எல்லாருமே லைன்லான் இருந்தாங்கண்ணா. லைவ்ல தமிழ் பாக்ஸ் சந்திரன் அண்ணா நிறைய பேர், ஜஸ்டின் அண்ணா நிறைய பேர் லைன்லான் இருந்தாங்க, கேட்டுட்டு தான் இருந்தாங்க. கோவம் சுரேஷ் அண்ணா என்ன செய்யறேன்னு தெரியாது. ஆனா சொல்லுங்க, யாருதான் என்ன செய்யணுமோ செய்யலையோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் எம்பிபியை தோற்கடிக்கிறத மட்டும் உறுதி. ஓகே, உங்களுக்கு நான் சொல்லி வைக்கிறேன். நான் ஓகே, நல்ல விஷயம், நன்றி. உண்மையில நடவடிக்கை என்னென்ன செய்றீங்களோ அது உண்மையில அதுக்கு நான் தடை இல்லை. ஆனா என்னத்தை செய்தாலும் எம்பிபியை தோற்கடிக்கிறது என்னுடைய வேலை. இது இந்தியில இருந்து ஆரம்பம். ஓகே, டாக்டரோட கதையங்க, நாங்களும் உங்களுக்கு பின்னால நிற்போம். நிச்சயமாக டாக்டரோட நாளைக்கு ஒரு கூட்டம் ஒன்று போட போறோம். அந்த கூட்டத்துக்கு தெளிப்பண்ண கண்டிப்பா கூட்டம் கொண்டு போடுறோம். போட்டா பிறகுதான் அடுத்த நடவடிக்கை. டாக்டரோட கூட்டம் போடுவியல்? டாக்டரும் ஜெயிலே அது பற்றி எனக்கு தெரியாது. உண்மையிலே டாக்டர் போயிட்டேன், கொழும்புல நிக்கிறேன். சரி, அவர் அங்க நின்றாலும் அவருடைய ஆலோசனை ஒன்று கிடைக்கும் தானே. அதை வச்சு நாங்கள் செயல்படுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. அதே சதீஷ் அண்ணாவோட நிக்கிறேன். சதீஷண்ணா, நாம நாளைக்கு முடிவு பண்ணோம். சதீஷண்ணா திலீப் அண்ணன், நிச்சயமாக நாங்கள் இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்து இதுக்கு வந்து என்னென்ன வேலை செய்யணுமோ அனைத்து சட்ட நடவடிக்கை வேலையும் செய்து சட்ட நடவடிக்கை வேலை செஞ்சு இப்ப இடைக்கால தடை வந்துட்டேன்னு சொன்னால் இல்ல, இடைக்கால தடை வந்துட்டேன்னு சொன்னால் நாங்கள் அந்த இடைக்கால தடை வரையும் பொறுத்திருப்போம். இல்ல, இந்த இடைக்கால தடை ஒன்றும் இல்லாமல் இவங்களுக்கு சார்பாத்தான் இவங்கள் கொண்டு போறாங்கன்னு சொன்னால், எங்களோட தலைவர் சொன்ன மாதிரி மாநகர சபையில வந்து எங்களோட ஓட்டை வந்து அகில தமிழ் காங்கிரஸுக்கு போடுங்கன்னு சொன்னார் இல்லையோமோ. அந்த வேலையை செய்து கொண்டு சாவகச்சேரி கொடியாம பகுதியில தேசிய கட்சியை விரட்டி அடிப்பேன் நான். ஸ்ரீதரன் எந்த கட்சியில கேட்கிறார்? ஸ்ரீதரன் வந்து இந்த கட்சி அவன் கூட்டமைப்பு தானே அவன். அதான் பிரச்சனையே. இன்றைக்கு நான் இந்த திலீபனை கேட்டா தெரியும், ஜெகன் எல்லா நாயலும் எங்களோட கண்ணுக்கு முன்னால கண்டு கொண்டிருந்த நாங்க எல்லாத்தையும் கண்ணுக்கு முன்னால கண்டு கொண்டு நானும் திலீபனையும் பக்கத்துல இருந்தது.
ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய 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 எங்களோட மனங்களும் எங்களோட வேதனைகளும் எங்களோட மக்களுடைய அபிலாஷைகளும் எங்களோட மக்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய செயல்பாட்டுகளும் எவ்வளோ தடை போடுறாங்க பாருங்க. இல்லையா திலீப் பண்ண உண்மை திலீப் பண்ணையெல்லாம் ஒரு வகையில குழம்ப வலிக்கிட்டாரு. நான் திலீப் பண்ணை சொன்னேன், என்ன திலீப் பண்ண இங்க ஒன்றும் குழம்ப வேண்டாம், நாங்கள் வழக்க போடுவோம், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் நானும் சொன்னேன். ஓ அதுக்கு உண்மையிலே என்னப்பா ஒரு ஒரு ஒரே ஒரு விஷயம் ஜெகன் என்னன்னு சொன்னா, பிரகாஷ் என்ற பெயர் தான் தெரியும் டாக்டரோட பிரகாஷ் நின்றவன். பிரகாஷுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு தெரியாது இவங்களுக்கு. அவன் அந்த பேரை போட்டோன்னா பருத்தி தப்பிட்டு இல்லாட்டி அதுவும் போயிருக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம். அவங்க என்ன சொல்லுவாங்க, திட்டமிட்டு செய்யறான்னு சொன்னா அதுல சரியான பிள்ளைய நாங்கள் ஆராயாம நீ திருப்பி இவங்க திட்டமிட்டு செய்யறேன்னா இவங்கள்ட்ட தான் திருப்பி நாங்க போய் வழக்க போட போறோம். வழக்கு போட்டாலும் நீதிமன்றம் சுயாதீனமான நிர்வாகம் தானே. அந்த தபால் பெட்டியில வழக்கு போட்டு வந்தவர் தானே. ஓ நீதிமன்றம் ஒன்று கட்டத்துக்குள்ள போவைக்குள்ள அதான் கடைசி கட்டம். அந்த கடைசி கட்டம் வெள்ளைன்னு சொன்னா இந்த தேசிய அரசாங்கத்தை தோக்கடிக்கிற பொறுப்பு இந்த கையில இருக்கு. பின்னால எத்தனை கட்சிகள் சேர்ந்து இதை கவுட்டிச்சதோட தெரியல, அதுல வடிவா ஆராய்ஞ்சு அவசரப்பட்டு ஒரு கட்சி சாதாரணமா அவங்க எய்ம் பண்ணிடுங்க. அப்ப மணிவண்ணனை எய்ம் பண்ணினாங்க, ஊசி எய்ம் பண்ணினாங்க, அடுத்த மணிவண்ணனை எய்ம் பண்ணினாங்க, அடுத்தது சங்கு சின்னத்துல போட்டிட்டாங்களே எய்ம் பண்றாங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பை அவங்க எய்ம் பண்ணவே இல்லை, எல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அறிவிச்சிட்டு தானே அவங்களுக்கு தான் ஆதரவு. அதுதான் சொல்றேன், அதைத்தான் நான் சொல்ற வாரன். இப்ப நிறைய கதைகளுக்கு ஓடும். இப்ப ஒரு ரிஜெக்ட் பண்றேன்னு சொன்னா ஆளுங்கட்சியில போட்டிக்கிறாங்க வேட்புமனு தாக்கல் எல்லாம் ரிஜெக்ட் இல்லை. ஏன்னு சொன்னா அவங்க திட்டமிட்டு முன்கூட்டியே உருவாக்கப்பட்ட நடவடிக்கைகள். இவங்கள்ட்ட பிளான் சாவகச்சேரி கொடியாமம் வடமராட்சி மருத்துவத்தை கோட்டை என்று தெரிஞ்சு கொண்டு தங்களால் அதுக்குள்ள ஒன்று சுற்றிலான்றக்காக அரசு கட்டத்தில் எங்களை வச்சு நிராகரிக்கப்பட்டுகிறது. அப்ப இவங்கள் உண்மையில சொல்ல போனா என்னன்னு சொன்னா, பின்னால குத்துற ஆட்கள் நேரடியா மோத வக்கில்லாத நாயல் எங்களுக்கு பின்னால குத்துது. இது கடைசி வந்தும் நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க சொல்ற ஆளுக்கு ஆதரவு கொடுத்த விட நாளைக்கு அந்த ஆள் அவருக்கு பின்னால என்ன எம்பிபிக்கு பின்னால போகாதன்னு நம்புவீங்க. அது எங்களுக்கு ஒண்ணு வடையா சொல்லணும் என்னன்னு சொன்னா, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் டாக்டருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அவங்கள் எந்த நேரமும் ஸ்ரீலங்கா என்ற ஆளுங்கட்சியோடு சேர்ந்து இதுவரைக்கும் இயங்காத ஆட்கள். அண்ணன் வணக்கம் சதீஷ் அண்ணன். ஓ வணக்கம் 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 சொல்லுங்க. இப்போ தமிழ் மக்கள் எல்லாரும் சேர்ந்த அண்ணன் ஒரு தரக்கும் போடக்கூடாது போட். அதாவது அந்த கருத்துக்கு இப்ப கொஞ்சம் இப்ப இருக்கிற சூழல் பிள்ளையா கிடக்கு. என்னன்னு சொன்னா, தமிழ் மக்கள் ஒத்துமத்திலேயே ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி ஓட்ட புறக்கணிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அது 100% எங்களை வெற்றி அளிக்கும். அதுக்கு தயார்படுத்தணும். ஒன்றில் அர்ச்சனாவுக்கு போடணும், இல்லையாண்டதுனால் கூட்டமைப்புக்கு போடக்கூடாது. இப்ப பிரச்சனைன்னு சொன்னா அந்த இப்ப நான் இப்ப சொல்றேனே, எங்களுடைய அரசியல் பலம் சிதறண்டு போய் கிடக்குது. எங்களோட கூட்டமைப்பு செய்த வேலையால சிதறண்டு போய் கிடக்குற நேரத்துல போய் நாங்கள் ஓட்ட புறக்கணிப்பு கொண்டு கேட்டோம்னு சொன்னா அது எங்களுக்கு சாதகமாக ஆகாது. அவங்க நாங்கள் எல்லாம் தங்களோட நிக்கிறோம்னு சொல்றோம், உந்த வேலை செய்யறாங்க வெளிநாடுகளுக்கு காட்டுறது. அதை உடைக்க என்னால முடியும். அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. இன்றைக்கு எங்களோட டாக்டர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, யாழ் மாநகர சபையில தேர்தலில்
எங்களுடைய ஆதரவு வந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கு. ஏன் நிராகரிச்சு போட்டாங்களே இல்ல அவங்கள இருக்கையில அவங்க எல்லாம் முதலாவது இடத்துல நிக்கிறாங்க. அவங்கள வந்து இவங்கள் பெருசா நிராகரிக்கையில நிராகரிக்கப்பட்ட ஆட்கள், அதாவது சங்கு சின்னத்துல இருந்த ஆக்களையும் ஊசியில இருந்த ஆக்களையும் தான் அவன் நிராகரிச்சது. ஓகே, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ வந்து அவங்க வந்து 190% இடங்கள்லையும் அவங்க போட்டியிடுறதுக்கான சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைச்சிட்டு. எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எங்களோட கட்சி வந்து பதிவு செய்யப்பட்டது, இன்னும் பதிவு செய்யப்பட்டு அது வந்து சரியான முறையில மக்கள் முன்னிலை வந்து பிரபலியமடைய இல்லை. அப்ப அதால நாங்கள் சுயேட்சையில நிக்கிறோம். பிரச்சனை. அப்ப நாங்கள் வடமாகாண சபை எலெக்ஷன்ல நோக்கி பயணிச்சு கொண்டிருக்கிற எங்களுக்கு இவங்க குண்டாவும் விளைவிக்கிறதுக்கான நோக்கங்கள் எல்லாத்தையும் என்ன சேர்த்து தான் அவங்க பிளான் பண்றாங்க. அதை அப்படின்னா சைக்கிள் கட்சிக்கு போடுங்க எல்லாரும். அதுதான் இப்ப சிங்களாக்களுக்கு போடக்கூடாது. நாங்கள் இப்போ வழக்கு போட போறோம். வழக்கு போட்டு இப்ப இடைக்கால தடை உத்தரவு வந்தால் அதுக்கு பிறகு யோசிச்சு நாங்க முடிவெடுப்போம். இல்ல நாங்க வழக்கு போட்டும் அது சரிவர இல்லை என்று சொன்னால் நாங்கள் தேசிய கட்சி இங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு கடைசி வந்து நாங்க இடம் கொடுக்க மாட்டோம். அதை செய்யணும் நாங்கள். ஐயா ஐயா என்னன்னா சாவச்சேரிக்கு ஐயா நீங்க கண்டிப்பா வழக்க போடுங்க. என்னன்னு சொன்னா அது அவ வழக்கு முடிவு வர மட்டும் அந்த வந்து பெண்டிங்ல வைப்பினம். வழக்கு முடிவு வரும் மட்டும் அதை பெண்டிங்ல வைப்பினும். என்னன்னு சொன்னா நீங்க கண்டிப்பா சாவச்சேரிக்கு நீங்க முழுசா அதுக்கு முக்கிய இடம் கொடுக்கணும். என்னன்னு சொன்னா அது என்ன காரணத்துக்காக அப்ப இப்ப தள்ளுபடி செய்திருக்கணும் உங்களுக்கு தெரியும் தானே ஐயா? அதுதான் சாவச்சேரி, கொடியாமம், உடுப்புட்டி, வடமராட்சி, கிழக்கு, கிளிநொச்சி, வவுனியா, அதே யாழ்ப்பாணம், எல்லா இடங்களும் நாங்க வழக்கு தொடங்க போறோம். அப்ப டாக்டர் ஆலோசனை கூட்டத்தை டாக்டரும் வந்து என்ன சொல்றாருன்ற வச்சுதான் இப்ப என்ன ஐயா வந்து இப்ப எல்லா இடமும் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிருக்கோம். முழுக்க பாடா பகுதி முழுக்க. ஒரு இடம் தானே பிரகாசன் இடம் ஒன்று தான் அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பிரகாசின் பேர் அந்த ஸ்ரீகண்ணன் அந்த சுயேட்சைன்னு சொல்லி அவங்களுக்கு விளங்க இல்லை. அது ஆரண்டு பிரகாசன் சொல்லி போட்டிருந்தா அதையும் கான்செப்ட் பண்ணி இருப்பாங்க. கொரட்டி அடிக்கிறாள். நிப்பாட்டி விடுங்க. முதல்ல சதீஷ் திலீப் உங்களுக்கு வணக்கம். வணக்கம் சதீஷ். ஆனால் என்ன சொல்லுங்க, நாங்கள் நீங்க சொல்ற மாதிரி இந்த தேசிய கட்சி NBP எல்லாரும் சேர்ந்து இதுல அடிச்சு நொறுக்க வேணும். முக்கியமா அதுக்குரிய ஒன்றில் இந்த தேர்தலுக்கு தடை பெற வேணும். எலெக்ஷன் நடக்காமல் தடை உத்தரவு ஒன்று எடுக்க வேணும். இல்ல தற்சமயம் தேர்தல் நடக்கும் என்று சொன்னால் இந்த NBP கட்சியை வந்து உடைக்கிறதுக்குரிய வழியை வந்து எல்லாரும் சேர்ந்து செய்ய வேணும். நான் செய்வேன் தென்மராட்சிக்கு. எனக்கும் தெரியல. மேல பாருங்க அந்த பிங்க் கலர்ல. அவர் தான் இருக்கணும். சரி பாப்போம். அவர்தான் இப்ப கதைச்சவன். ஓகே, கதையாதவே மியூட் பண்ணிரண்டா தெரிய வருமா? ஓகே சதீஷன் இப்ப என்ன சொல்லுங்க பாப்போம். இது ஒரு எங்களுக்கு ஆரம்பமோ ஞாபக திருந்துறதுக்குரிய விஷயம் இருக்கோ ஆரம்பம் தான். ஆனா நாங்கள் வந்து விடக்கூடாது. முக்கியமா இது வந்து நீங்கள் சொல்ற மாதிரி தேசிய கட்சியை வந்து நீங்கள் NBP வந்து இங்க கால் உண்ட வச்சா எங்களுக்கு இனி நிம்மதியே கிடையாது. அதை வந்து வைக்கணும். அதுதான் உண்மை. ஐயா சந்திரசேகரன் ஐயாவே அங்க அவற்ற இடத்துக்கு அனுப்பி விட்டா சரி. இல்ல நாங்கள் கதைக்கிறத கொஞ்சம் நாகரிகமா கதைப்போம். ஆனா என்னன்னு சொன்னா இந்த இதுல வாரது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி மற்ற பெரிய சேனல்கள் எல்லாம் போட யோசிக்குது, போட்டுக்கொண்டிருக்குது. இது நடந்திருக்குது. வந்து டாக்டரும்
டாக்டர் கௌசல்யா மண்டைக்கு சுரேஷ் தளத்துல வந்து கதைச்சத இன்றைக்கு ஒரு பெரிய யூடியூபர் ஒன்று எடுத்து போட்டு காட்டுறாரு அதை. அது நாங்கள் கொஞ்சம் நாகரிகமா கதைக்கணும், இங்க நாகரிகமா கருத்து ரீதியாக இவைகளாம் முற்று முழுதாக தாக்க வேண்டும். இல்ல ஐயா வந்து என்னன்னு சொன்ன ஐயா வந்து இப்ப வந்து தேர்தல் காலத்துல இதுதானே அவங்களுக்கு ஒன்றை செய்ய முடியாது. ஏதோ குறுக்கு வழியாலே தாங்கள் ஏதாவது பிரச்சாரம் செய்யணும், அதைத்தானே செய்யறாங்க, நிறைய ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஐயா என்ன பிரச்சனை என்று சொன்னால் அரசாங்கத்தோட தான் அரச அதிகாரிகள் ஆல்வேஸ் நெடுக நிற்பார்கள். அங்க வந்து நாங்க அதை வந்து நாங்கள் வட்டிவா இன்றைக்கு ஊழல அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரங்களை எல்லாம் செய்கிறேன்னு சொன்னவர் இப்ப நேற்று முந்தினால் வந்த வீடியோ. இதுக்கு முதல் தேர்தலுக்கு முன்னம் சொன்ன பிரதமர் இந்த அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் சரியா செய்யவில்லை என்று சொன்ன அதிகாரி இப்ப வாய மூடிக்கொண்டு தங்கட வேலை செய்யறதுக்கு தங்கட கட்சியின் வேலை செய்யறதுக்கு அரசு அதிகாரிகளை பாவிக்கிறார்கள். அது வந்து எவ்வளவு எவ்வளவு அநியாயமான வேலை. இதுதான் ஒரு நீதியாக நடத்த வேண்டும் என்ற அரசாங்கத்தை கொண்டு வந்த அரசாங்கமா? வந்த 6 மாதத்துக்குள்ள இப்படியா செய்யறது? நாளைக்கு தமிழ் இனத்துக்கு என்ன செய்ய போகுது? எங்களை கொண்டு போய் அட்டக வைக்கிறதுக்கும் அத்தனை உரிமையால இழக்கிற பண்றதுக்கும் உரிய வேலையை தான் இப்ப செய்ய தொடங்கிட்டுது. அன்றதை வந்து மக்களை புரிய வைக்க வேணும். இது வேணுமென்று செய்த மாதிரி இல்ல கிடக்குது. நிச்சயமா அப்படியே தெரியுது பச்சைப்படியே. தேர்தல் அதிகாரிமா கதைச்சு கொண்டிருந்த விதங்களை பார்க்க ஒவ்வொரு விதமும் அவைகள் அங்களை கேட்டு அங்க இருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நீங்கள் இவைகளை மற்ற கட்சிகளை எடுக்காமல் பண்ணலாம், என்பிபியை முழுக்க அக்செப்ட் பண்ணுங்க நிலைமையில தான் செய்யப்பட்டிருக்கு. என்பிபியில இந்த ஒன்று ரிஜெக்ட் பண்ணாமல் அவ்வளவுக்கு வந்து எல்லாருமே புனிதமா செய்யப்பட்டிருக்கா. ஆட்சியில இருக்க யாழ்மான முதலமைச்சர்ல யாழ்மானம் அவர் திலீபனோ அரச அதிபர் எல்லாருமே வந்து அரசு கீழே வேலை செய்ய அது அரசு தான் தவறு. அரசு வந்து இப்படி இல்ல நீங்கள் நேர்மையா செய்யுங்க எல்லாத்தையும் என்று சொல்ல முடியாத அரசு தேர்தலுக்கு முன்னம் இதைத்தான் செய்ய போறோம் என்று சொன்ன அரசு 6 மாதத்துக்குள்ள இந்த தேர்தலையே தங்களது கைங்கரியங்களை காட்ட தொடங்கி விட்டது. சரியான ஒரு துக்ககரமான செய்து கொண்டு போகுது. அதாவது குறிப்பாக தமிழ் வடக்கு கிழக்குல வந்து நிச்சயமான ஒரு மிகவும் மிகவும் கேவலமான வேலையில வந்து இந்த அரசாங்கம் செய்ய தொடங்கி இருக்கின்றதை மக்களை புரிய வைக்க வேணும். சதீசன் என்னன்னு சொன்னா இப்ப நாங்கள் ஒரு யாழ்ப்பாணத்துல இருந்தா நாங்கள் மன்னார்ல போய் கேட்கல, அதோ உள்ளூராட்சி சாவை அப்படி சட்டம் இருக்கோம். வணக்கம் அண்ணா. ஆனால் ஒரு 3 மாசத்துல வளர்ந்தவர் வளர்ந்தவரை வந்து கீழகளை தள்ளுறதுக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லாம் பிளான் பண்ணி கொண்டு பேக்கடியை போட்டு எல்லாரும் வந்து அந்த அளவு வந்து கீழே தள்ளி கொண்டு வரணும் சொன்னா அந்த ஊழலை இருக்கணும்ன்ற காரணம் அந்த அளவு வந்து எல்லாரும் பேக்கடியை போட்டு எல்லாம் கலெக்ட் பார்க்கறதுனா உண்மையா அந்த ஒரு நல்ல மனுஷன் நல்ல ஒரு தெளிவான விஷயத்தை கொண்டு வரங்கிற அரசியல் கட்சிகள் வந்தோம்னா சில ஆக்கள் வந்து அந்த இந்த சத்தமாக கிடக்கு மீட் பண்ணுங்கண்ணா, கதைக்க விடுங்கண்ணா. வணக்கம்ண்ணா. அந்த அவரை வந்தண்ணா வந்து நல்ல ஒரு விஷயங்களை கொண்டு வரக்கன்னா புராண்மை வந்துட்டேன் என்று சொன்னால் எல்லாம் இப்ப சின்ன ஒரு காலத்துல வந்து வளர்ந்தபடியான சில ஆக்மெண்ட் வந்தன்னா இவர் இப்படி வளர்ந்தவர் இப்படி என்னென்று பெறணும் சொல்லி சில போட்டியில் புராண்மையில வந்து அவரை கீழே விழுத்தி கொண்டிருக்கிற சமூகம் சில சமூகங்கள் எங்கிற கீழ்த்தனமான ஆக்கள் வந்து அவரை விழுத்தி கொண்டிருக்காங்க. ஆனால் அவர் வெல்லுவார் என்ன கட்டாயமா அவருக்கு ஒரு கட்டாயம் நாங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்குன்னா அதை விட என்ன எங்களை சமூகத்தில் வந்து இருக்கிறாங்கன்னு எத்தனையோ 1000 கட்சி இருக்கு, எத்தனையோ டக்குனு செய்ய அவ்வளோ கட்சி இருந்து இன்றைக்கு வந்து டக்குன்னு ஒரு 3 மாதத்துல வந்தபடியால் எல்லாரும் வந்து ஒரு எதிர்ப்பில் வந்துட்டேன். ஆனால் தொக்குறைக்கு நாங்கள் ஆதரிச்ச ஆக்கள் வந்தோன்னா இன்றைக்கு வந்து இவர் ஒரு அரசியலுக்கு வந்தோன்னா வந்து அரசியல்வாதிக்கு புல் எதிர்ப்பு எழுதுற ஆக்கள் புல்ல அரசியல்வாதிகளாம் எழுதி கொண்டிருக்காங்க. தமிழ் மக்கள் ஒரு உண்மையா நாட்டு நேசிக்கணும் எழுதே இல்லை. அந்த அரசியல்வாதிகள் புல்ல வந்து ஒவ்வொரு கட்சிக்காக எழுதி கொண்டிருக்காங்க. அவரை கீழே தள்ளிக்கிறது அவர் நீங்க அதுகளை எல்லாம் மாய்க்கம் பண்ண தேவையில்லைன்னா அதுகளுக்கு நீங்க கதைக்க வந்து அதுகளை வந்து கீழே அவன் கதைக்கு நீங்கள் எடுபடாங்கன்னா அவருக்கு ஒரு கட்டாயம் இல்லை. ஒரு மனுஷன் வந்து ஒரு முன்னேறி கொண்டு போவான்னா வந்து ஒரு இழுத்து விழுத்தி கொண்டு இருக்கிறாங்க. விழுத்தி இழுத்து கொண்டு போனால் அவன் வெல்லுவார். ஆனால் அது கொஞ்சம் காலம் கடந்து கொஞ்சம் சின்ன வரும். நாங்கள் ஒற்றுமையா சில பயணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. எல்லாரும் பயணிக்கணும். அண்ணா நீங்கள் கட்டாயம் பயணிக்க வேண்டிய எல்லாரும் பயணிக்கணும். நன்றி. புத்தகத்துக்கு மரியாதை இல்லை,
அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஒரு திறந்த புத்தகத்துக்கு மக்களுக்கு நான் எப்படி வெளிப்படையா நடக்கிறவங்களுக்கு இப்ப நாட்டுல முக்கியம் இல்ல, ஊழல்வாதிகளுக்கு தான் கள்ளம் தங்களோட அணைஞ்சு போறாங்களுக்கு உண்மையா நீங்க ஒருத்து சொன்னானே அவைக்கு மரியாதை இல்லைன்னா நீங்க கள்ளன் காவடியா இருந்தோண்டு அவனோட குடைகள் இருந்தோண்டு காய்ச்சானே அவனுக்கு மரியாதை இருக்குன்னா உண்மையை உரத்து காய்ச்சா இவனுக்குமே மரியாதை இல்லை. அந்த அப்படித்தானே அந்த கதைக்கு டாக்டர் வந்து அந்த உண்மையா நேரடியா வந்து அந்த வஞ்சகம் இல்லாமல் கதைக்கிறான். வஞ்சம் இல்ல கதைக்கிறது தான் அந்த அளவுக்கு அந்த ஒரு எல்லாரும் வந்து கீர்த்தனமா கதைக்கும். ஆனால் நெஞ்சில வஞ்சம் இல்லாம எடுத்த உடனே எடுத்து எல்லாத்தையும் காய்ச்சி போட்டு போகுது. ஆனால் அவர் ஒரு நல்ல மனுஷன். ஆனால் அந்த அவருக்குரிய சரியான ஒரு தளங்கள் ஓகே. முதல்ல வந்து இதுல நாங்கள் வன்னிவாகை திலீப் சதீஷ் அண்ணா இறங்கிட்டு சொல்ல முதல் அவர்களுக்கு உண்மையில அவர்கள் பல நாளும் ஜெகன்தாஸ் நிற்கிறார், மறந்துடாதீங்க. ஜெகன்தாஸ், சாரி ஜெகன்தாஸ், இந்த 4 பேருக்கு நாங்கள் நன்றி கூறவோடும் வந்து இந்த இக்கட்டான நிலையிலையும் வந்து அவர்களுக்கு ஒரு சிறிய நேரத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்களை செய்திருக்கலாம். சில தவறுகள் அதாவது நீதிமன்றத்துக்கு நாடுவது கூட அந்த தவறுகள் எப்படி நடந்தது என்றதை பார்க்க முடியும். சதீசண்ணா என்றாங்கினாரோ தெரியவில்லை, கேட்டுக்கொண்டிருப்பேன் நினைக்கிறேன். ஆனால் என்னென்று சொன்னால் இவ்வளவும் வந்து நாங்கள் இதோ விட்டு துவண்டு போகக்கூடாது. இதை விட நாங்கள் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறோம், எவ்வளவு வலியை நாங்கள் சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா இது வந்து நேரடியாக இது அம்பலப்படுத்துவதற்காக வந்து எங்களுக்கு எந்த அரசும் எங்களை வந்து அழிப்பதற்கு தான் இருக்கின்றதை வந்து காட்டி கொடுத்திருக்குது இப்ப உடனடியாகவே. அப்படி ஒரு சுயோட்ச குழுவுக்கு இவ்வளவு இருக்கிற பயம், இவ்வளவுக்கு இவ்வளவு பயம் இருக்கான்னு சொன்னா அப்போ ஒரு கட்சியா வந்தா இப்படி இருப்பாங்கன்னு நான் யோசிச்சு பாருங்க. இல்ல உண்மையில என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதுதான் வந்து இன்றைக்கு அவங்கள் வந்து முந்தி இந்த ஜிஆர் ஏவத்தினா எல்லாம் வந்து ஆயுதங்களை கொண்டும் அரசியலை கொண்டும் அட்டுக்கினாங்க. இன்றைக்கு இவங்கள் எல்லாம் வந்து அரசியலை கொண்டு எப்படி தமிழ் மக்களை அரசியல் ரீதியாகவும் எப்படி ஒடுக்கி விடலாம் என்று அவங்க தங்களை டெக்னிக்கை பாவிச்சு அடக்கிறதுக்கு முனைகிறாங்க. இதுல வந்து நாங்க விழித்து வைக்க வேணும் வந்து எங்கள் தமிழ் இனத்தை, அதாவது அங்க வந்து உள்ள தமிழர் எல்லாரையும் வந்து இன்றைக்கு நாங்கள் அங்கே வடிவான பிரச்சாரம் செய்து இந்த தேசிய கட்சியை ஒட்டு மொத்தத்துல இப்பவே நாங்க அழிச்சால் ஒழிய அவர்களை வளர விட்டால் பிறகு வந்து எங்களுக்கு மிக மிக ஆபத்தான நிலையை உருவாக்க போகிறார்கள். கண்டிப்பா கண்டிப்பா. நிராகரிக்கணும் இந்த தமிழ் மக்கள். மற்றதண்ணா வந்து நாங்க தமிழ் கட்சிகளுக்கு நாங்க விரோதமானவர்கள் இல்லையண்ணா. ஆனா ஒன்று சொல்றோம்னா நாங்க தமிழ் கட்சிக்கு நாங்க விரோதமானவர்கள் இல்லை. எங்கட நாட்டை நாமே ஆட வேணுமண்ணா விளங்கிட்டு. ஆனால் டாக்டர் வந்து அதை தான் நேசிக்கிறார். இன்றைக்கு தமிழை உண்மையா நேசிக்கிறார்கள், தமிழ் நாட்டை தமிழ் இந்த இனத்தை நேசிக்கிறார்கள். ஒரு குடைங்களோட பயணிக்கணும்னா நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் எங்களுக்கு ஒரு விடிவொன்றும் கிடைக்காதண்ணா. நாங்கள் எப்போவும் வந்து இப்ப ஒரு டாக்டர் வந்து பாடுபடுற காரணம் வந்து இன்றைக்கு சொல்லியிருக்காரு வந்து யாழ்ப்பாணத்துல வந்து சில இடம் பிழைக்கும்னு சொல்லியிருக்கிறார். அதை பிழைச்சா கூட சொன்ன கருத்தண்ணா வந்து சைக்கிள் கட்சி வாக்களிங்கன்னு சொல்லி. ஆனா அவர் வந்து ஒரே ஒரு நோக்கம் என்ன சிந்தனை சொன்னால் நாங்கள் எப்பவுமே தமிழ் மக்கள் என்ற ஒரு குடையங்கள் நிக்கணும்ன்றதான் அவர் நேசிச்சு சொல்லியிருக்கிறார். இல்ல இப்ப முக்கியமா இதுல வந்து இருக்கிற 3 பேரையும் நாங்க கதைக்க விட வேணும் வந்து திலீப், வன்னிவாக, ஜெகன், நீங்கள் கதைங்க பிளீஸ், நல்ல கதைங்க வேண்டாம். நீங்கள் நிறைய வேலை செய்த நீங்கள் உங்களுக்கு நாங்கள் எப்பவும் மதிப்பு தர வேணும். நிறைய நீங்க கதைங்க. சதீஷ் அண்ணா இறங்கிட்டார் போல. என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டு தெரியாதானே, அதான் பிரச்சனை. இல்ல வணக்கம் அண்ணா, என்ன விடயம் சொன்னால் நான் ஏற்கனவே இந்த உள்ளூராட்சி மெம்பராக இருந்தபடியால் சில அனுபவங்கள் எனக்கு தெரியும். அந்த நொமினேஷன் ஃபில்லப் பண்ணுற வேலைகள் எல்லாம் ஏற்கனவே செய்திருக்கிறேன். அந்த ரீதியில் இந்த முறை இந்த நொமினேஷன் பார்த்து நான் எல்லாருக்குமே விளக்கமாக சொல்லி கொடுத்து எல்லாம் நீட்டாக தான் எல்லாம் பெர்ஃபெக்டாக செய்து நாங்கள் சாவச்சேரியில் வந்து நாங்கள் நகரசபையும் பிரதேச சபையும் நொமினேஷன் வந்து இனி இல்லையாண்ட ஒரு 100 தடவைக்கு மேலே நாங்கள் அதை திருப்ப பார்த்து எல்லாம் பரிசோதித்து தான் நாங்கள் அந்த இதை கொண்டு சென்றோம். நாங்கள் அதில் வந்து எங்களுக்கு இன்றைக்கு சொல்லப்பட்ட காரணம் வந்து சாவச்சேரி பிரதேச சபைக்கும் நகர சபைக்கும் பிரதேச சபையில் வந்து 17 வட்டாரத்தில் 2 பெண்களை மெயினாக போடணும். அதை விட
மிகுதி ஆண்கள் 15 பேரை போடணும், பட்டியலில் 14 பேரை போடணும், அதுலேயும் கட்டாயமாக 7 பெண்களை போடணும், அதை விட 7 ஆண்களை போடணும், அதுலேயும் 7 இளைஞர்களை மொத்தமாக 31 பேர் வரும், மொத்தம் அந்த டோட்டலில் 7 இளைஞர்களை போடணும். ஆனால் இன்றைக்கு நான் கொண்டு போய் தாக்கல் செய்த நாமினேஷனில் வந்து பெண்கள் வந்து முதல் பட்டியலில் 3, மற்ற பட்டியலில் 8, மொத்தம் 11 பெண்கள். 9 பெண்கள் இருக்க வேண்டிய இடத்துல 11 பெண்களை போட்டது. 7 இளைஞர்களுக்கு இருக்க வேண்டிய இடத்துல 12 இளைஞர்களை போட்டனர். மேலதிகமாக தான் போட்டு நாமினேஷன் கொடுத்துருந்தாங்க. அவர்கள் இன்றைக்கு எனக்கு சொன்ன காரணம் இளைஞர்கள் போதிய அளவு போடவில்லை என்று. அப்போ 7க்கு குறைவாக போட்டால் தான் அவர்கள் நிராகரிக்கலாம். அப்போ அப்படி 7 விட அதிகமாக 12 பேரை போட்டு கூட எங்களுக்கு நிராகரிச்சிருக்கணும். அப்போ எழும்பி கதைச்ச போது கூட அவர் அதுக்கு உரிய பதில் தரையில்லை. அவர் அதில் இருந்த பிரதிபன் வந்த அரசாங்கம் அவர் வந்து உரிய பதில் தரையில். அப்படித்தான் நகரசபை நாமினேஷன் மற்ற நாமினேஷன்களும் அதே மாதிரி தான். ஒரு சில இதுதான் அந்த கையெழுத்து வைக்க அந்த பிரச்சனை இருந்தாலும் எங்களை வேணுமென்று தான் இதில் வந்து வேணுமென்று பிளான் பண்ணி தான் இந்த திட்டமிட்ட தாக்குதல். எங்களுக்கு சொல்லப்பட்ட இதுல வந்து அதுல பிறப்பு சான்றிதழின் பிரதி என்று தான் எங்களுக்கு அப்ப தந்திருக்கணும். அந்த விண்ணப்ப இதுல தந்திருக்கணும். பிறப்பு சான்றிதழ் பிரதியை வந்து ஒரு ஜேபி உறுதிப்பட்டா 2 காப்பி. அப்ப இதே மாதிரி தான் நாங்கள் இதுக்கு முதலும் நாமினேஷன் செய்த போது அதை அக்செப்ட் பண்ணினவ. வேற வேற கட்சிகளும் இதே மாதிரி கொடுத்து அக்செப்ட் பண்ணப்பட்டு இருக்குது. ஆனா எங்களுக்கு சொல்லினோம் அப்படி செய்யலாம் அந்த மாதிரி சொல்லினோம். ஆனா இது நாங்கள் நீதிமன்றத்தூடாக போவோமா இருந்து சொன்னா இதுக்குரிய நியாயம் எங்களுக்கு கிடைக்கும். கட்டாயம் தேர்தல் ஒத்தி வைக்கப்படும். இந்த குறிப்பிட்ட சபைகளுக்குரிய தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டு அந்த நீதிமன்றத்தூடாக எங்களுக்கு நியாயம் கிடைக்கும். ஜெகன் இன்னொரு கேள்வி. இப்ப நீங்கள் ஜெகன் எனக்கு இது கிளியர் பண்ணுங்க. இந்த பர்த் சர்டிபிகேட் வந்து ஜேபி சைன் பண்ணினவர அந்த கொப்பி எடுத்த கொப்பியில எல்லாத்துலயும் எல்லா கொப்பிலையும் வந்து ஜேபி பிராங்க் பண்ணி சைன் பண்ணி தான் நான் 2 காப்பியா தான் கொடுத்தேன். நிச்சயமா இது அவர்களின் தப்பு தான். நிச்சயமா நாங்கள் வழக்கு நீதிமன்றத்துக்கு போய் எங்களுக்கு சார்பாக எடுக்கலாம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நான் பார்த்த அடுத்த வீடியோவில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போய் அவைன்ற கட்சிகளுக்கு நிறைய ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அவற்றை ஆகியுமெண்ட் என்னென்று சொன்னால் அந்த பிறப்பு சாட்சி பத்திரத்துல வந்து அங்கே ஆல்ரெடி அந்த அதெல்லாம் பிராங்க் பண்ணப்பட்டிருக்கு. அவை ஈவன் ஜேபிட்ட கொண்டு போய் கொடுக்காமலே அவை சேலஞ்ச் பண்ணினோம். அப்ப நீங்கள் வந்து ஜேபியில எடுத்து இது ட்ரூ காப்பி என்றதை சைன் பண்ணியும் நிராகரிக்கப்பட்டதால நிச்சயமாக நீங்கள் நீதிமன்றத்தால உங்களுக்கு கட்டாயம் நல்ல தீர்ப்பு ஒன்று கிடைக்கும். நாளைக்கு நீங்க 12 மணிக்கு வர சொல்லியிருக்கு தானே, நாளைக்கு போய் வண்டிவா கேளுங்கோ, எழுத்துல இதை எடுங்கோ, எடுத்துட்டு நீதிமன்றத்துக்காக கொண்டு போங்கோ. ஆதாரங்களை கதைக்காக ஜெகன் கதைங்க, ஜெகன் தரையுங்க. நீங்க சொன்னா நாளைய தினம் வந்து அந்த அவர்கள் என்னத்துக்காக நிராகரிக்கப்பட்டக்கூடிய கடிதம் தான் தருவார்கள். அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு நாங்கள் அடுத்த கட்டம் நீதிமன்றத்துக்கு நாடி நம்மளோட நடுவமாக இருந்தால் எங்களுக்கு கட்டாயம் அதுக்கு நியாயம் கிடைக்கும். ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு பிறப்பு ஐசியை வந்து அடையாள அட்டையை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் கூட பிறப்பு சான்றிதழை கொடுத்து தான் நாங்கள் ஐசி அந்த பேருக்கு நாங்கள் எடுக்கிறோம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் ஐசி ஃபோட்டோ காப்பியை நாங்கள் 2 காப்பியாக ஜேபி சைன் பண்ணி பிராங்க் பண்ணி எல்லாம் கொடுத்து பர்த் சர்டிஃபிகேட்டையும் கொடுத்து ஜேபி எல்லாம் உறுதிப்படுத்தி கொடுத்து அதை அக்செப்ட் பண்ணிடலாம்னா அப்புறம் என்னத்துக்கு திட்டமிட்ட செயல் அண்ணா, திட்டமிட்ட செயல். இன்னொரு விஷயம் சொல்றேன்னா, நாளைக்கு நீங்கள் போய் கேட்க நீங்க கொடுத்த அந்த ஃபைலை வந்து பார்த்து இதுல எங்களுக்கு கொப்பி வேணுமென்று கேளுங்கோ. நீங்கள் அந்த ஃபைல்ல வந்து மாற்றம் செய்திருப்பினம், அவர்கள் செய்து போட்டு கோர்ஸ் கொண்ட பாப்பினம் நீங்கள் கொடுத்த அந்த ஜேபியின் சைனோட இது ட்ரூ காப்பி என்றதை நீங்கள் அவர்கள் கொப்பி எடுக்காட்டி நீங்கள் எடுத்துக்கொண்டு வாங்க, இதுதான் வந்து நாங்கள் எடுத்தோன்னு சொல்லி உங்களுக்கு முன்னால எங்களுக்கு தெரிஞ்சுருங்க. என்னடா இது வந்து நாங்கள் நிச்சயமா போராட வேணும். இவ்வளவு கேவலம் செய்யக்கூடாது. அண்ணா என்னன்னு சொன்னா கருத்து சுதந்திரம் இல்லைன்னா ஒரு எலெக்ஷன் கேட்கிற சுதந்திரம் வேண்டாம்னா என்னென்ன அடக்கி வாழ்றோம்னு சொன்னா நாங்கள் என்ன நாங்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு அரசியல் ரீதியா அடக்கி வாழ்றோம்னு சொன்னா என்ன வாழ முடியுமாண்ணா? ஒரு கருத்து சுதந்திரம் இல்லாமல் மடக்குறீங்கள். ஒரு எலெக்ஷன் கேட்கறதுக்கு பண்ணீங்கன்னு சொன்னா எல்லாம் உங்களுக்குள்ள செய்து கொண்டு வாரீங்க. பாத்தீங்களா தானே இப்ப விளங்கிட்டேன் எங்களை மக்களை எப்படி அடக்குமுறையா கொண்டு வராங்கன்னு பாத்தீங்களா? இல்ல உண்மைதான். இப்ப ஜெகன் வந்து ஜெகனுக்கு அனுபவம் இருக்குது. நகர முதல் இந்த தேர்தலில் இருந்திருக்கிற எத்தனையோ பேர். இப்ப எங்களுக்கு நாங்கள் சில யோசிக்க விட
புது ஆக்களை விட அவருக்கு முழு அனுபவத்தோட எவ்வளவும் செய்திருக்கிறார். அப்ப வந்து வடிவா இங்க பதிவு செய்கிறார். அதை இது வந்து மக்கள் எல்லாருக்கும் தெரியுது. இது திட்டமிட்டு செய்யப்படுறதுன்றத ஜெகன் நீங்க தொடர்ந்து கதையுங்கோ. ஜெகனும் பன்னிவாகத்திலையும் கதையுங்க ப்ளீஸ். நீங்கள் அவைக்கு சான்ஸ் கொடுப்போம், கதையுங்கோ. இல்லை திரும்ப திரும்ப இனியில நாங்கள் ஆர்கியூ பண்ணி கதைச்சு கொண்டு இருந்த சந்தர்ப்பத்தில் கூட அவர் சொல்றார், அது அங்கிருந்து கொழும்புல இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார் என்ற மாதிரி சொன்னார். கொழும்புல இருந்து வளமையா போன முறை நொமினேஷன் நாங்கள் தாக்கல் செய்த போது இன்று தாக்கல் செய்த கட்சிகளை விட அதிகமான கட்சிகள் தான் உள்ளூராட்சி தேர்தலுக்கு தாக்கல் செய்திருந்தவ. அப்படி தாக்கல் செய்த சந்தர்ப்பத்திலே 12 மணிலேருந்து 1:30 மட்டும் அந்த இடவெளை விட்டு அந்த ஏதாச்சும் ஆட்சேபனை இருந்தால் எழுதி கொடுக்க சொல்லுவார்கள். அதுக்கு பிறகு 1:30 சரியா 1:30க்கு உள்ளுக்கடுத்து எங்களுக்கு தேர்தல் அந்த எந்தெந்த கட்சிகள் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டது எது ஏற்றுக்கொள்ளப்படுகிறான்னு சொல்லி பப்ளிக்காக அறிவிக்க வலிக்கிறீங்களோ அந்த 1:30 மணியில இருந்து. ஆனால் இன்றைக்கு ஏதோ வேணும் எங்களுக்கு விளங்கிட்டுது, ஏதோ ஒரு சதி திட்டமிட்ட சாதி அப்படி 1:30 2:30 ஆகுது 3:30 4:30 ஆகுது 5 மணிக்கு பிறகுதான் 5 மணிக்கு பிறகுதான் சொல்ல வலிக்கிறீங்க நம்ம அந்த இதை. அப்போ எங்களுக்கு விளங்கிட்டு ஏதோ போன் கதைக்கிறார், அங்கே கொழும்புக்கு போன் கதைக்கிறார், மாறி மாறி போன் கதைச்சி என்ன மாதிரி ரிஜெக்ட் பண்ணலாம் எல்லாம் பிளான் பண்ணி போட்டு தான் இப்படி உடனே அறிவிக்கிறோம் இப்படி சம்பவம் உண்டு. மதியண்ணா வந்து தென்மராட்சி பிரதேசத்துல வந்து தென்மாட்டு பிரதேசம் ஓகே அண்ணா? இல்லை அதான் தென்மராட்சியில் எங்கள் 2 சபையும் வந்து இப்போ போட்டி எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு நாங்கள் போட்டி போடுவா இருந்தால் சாவச்சேரி நகர சபையும் பிரதேச சபையும் எங்களோட ஆளுவைக்குள்ள வந்து இருக்கு கட்டாயம். அது 100% இப்ப போட்டி போடாட்டி நாங்கள் ஒன்று ஆதரிச்சா அதுக்கு போகாதா? ஆதரிக்கிறான்னு சொல்லா இங்க அதிப்பாக இப்ப நாங்க அதை ஆதரிக்கிறத நாங்க இதை நீதிமன்றத்துக்கு கூட சென்று நாங்க இல்ல அதான் கேக்குறோம். அப்படி ஒண்ணும் கிடைக்காத கட்டத்தில் எங்களுக்கு தச்சேன் நடந்துட்டா இல்ல நீதிமன்றம் போனா கட்டாயம் ஸ்டாப் பண்ணி நீதி கிடைக்காது. ஏன்னா இந்த நாமினேஷன்ல இந்த பிள்ளையும் இல்லை. நான் அது எனக்கு 100% கண்டிப்பா உண்மைதானே. எங்கட தமிழ் மக்கள் குரலை அடக்குறதுன்ற உண்மைதானே என்ன? கண்டிப்பா கண்டிப்பா. ஜெகன் போதும் எங்களுக்கு வந்து நீரே வந்து ஒரு விட்னஸ் வந்து நீர் போதும் வந்து இவ்வளவு பேருக்கு வந்து நம்பிக்கையை ஊட்டுகிறேன். நிச்சயமாக இது நீதிமன்றத்துக்கு போய் இடை தடை உத்தரவு எடுக்க வேணும். வந்து நாங்கள் இதை வந்து சரித்திரத்துல நாங்கள் நாங்கள் பதிய வேணும். வந்து என்ன சொன்னா ஒரு தமிழ் மகன் வந்து உண்மையை வந்து கதை கேட்கனா வந்து இவங்க வந்து எதிர்த்து நின்று இப்படி ஒரு தமிழ் மகன் ஒரு உண்மையான கருத்தை வந்து நாங்க தெளிவடைக்கன்னா வந்து உங்களோட மக்களை அடக்குமுறையில ஆள்றாங்கன்றது உண்மையா இல்லையாண்ணா? இல்ல அது நாங்கள் செயல்ல செய்ய வேண்டி இருக்கு. ஜெகன் நீங்கள் சொல்லுங்க நிறைய 14 சபை யாழ்ப்பாணத்துல 14 சபையிலையும் ஒரு சபையும் என்பிபி ரிஜெக்ட் பண்ணல, டிஎன்ஏ ரிஜெக்ட் பண்ணல, இப்படி ரிஜெக்ட் பண்ணல. இந்த 3 பேரும் ஒன்றாணிக்கு நம்ம உள்ள எனக்கு பாக்குற மாதிரி மற்ற கட்சிகளை தான் கூட ரிஜெக்ட் பண்ணி இருக்கணும். இல்ல தம்பி இப்ப இபிடிபி இல்ல எஸ் யூ ரைட். அந்த சங்கிட்ட வந்து நிறைய இடத்துல ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. சங்கிண்டையும் அங்கடையும் மற்றது என்ன சுயேட்சை குழு தனியா கேட்டவங்க படிகள் சுயேட்சை குழு படிகளும் வேற வேற இடங்களை தனியா மானம் வந்து நிறைய இடத்துல அவர்களுக்கு தெரியும் யார் வருவார்களோ அவர்களை மாத்திரம் ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறோம். மற்றவர்களை வந்து இன்றைக்கு தங்களோட சேர்க்கக்கூடியவர்களை வந்து அதை ஏற்றுக்கொண்ட பண்ணி இருக்கணும் போல. இது திட்டமிட்டு செய்திருக்கிறார். திட்டமிட்ட அரசாங்கத்தை சதி என்ன ஆனா இதை நாங்க பேசாம விரிவமா இருந்தா இதுல என்னன்னா 4 வருஷத்துக்கு பெரிய ஒரு இதான சந்திக்க வேண்டி பேர் உண்மையாவே. இல்ல இது 4 வருஷம் இல்ல, இது அடுத்த தேர்தல்கள்ல இது தொடர்ந்து இதைத்தான் அரசு செய்ய போகுது. இதைத்தான் செய்ய போயிடும் அடக்குமுறையா கொண்டு போட்டு அடக்க போறாங்கன்னா அதுதான் உண்மை என்ன? ஓகே என்ன வன்னிவாகையின் கதை சொல்லுங்க. உங்களுக்கு இருக்குதானே? அதுல ஒரு ஆள் கமெண்ட்ஸ் பண்றார், கௌசல்யா கையெழுத்திடாது பிள்ளைதானே வக்கீலுக்கு சுயேட்சை குழு தலைவர். ஆனால் அவ பின்னுக்கு ஏபிக்கு முன்னால சைன் வச்சு பிராங்க் பண்ணி இருக்கிறா. அது முன்னுக்கு அவ உறுப்பினர் அந்த இதுல சைன் வைக்கல ஒழியா ஆனா பின்னுக்கு ஏபி சுயேட்சை குழு தலைவர் என்ற இதுல அவ சைன் வச்சிருக்கிறா. அப்ப அதே ஓகே உண்மையும்படி அக்செப்ட் பண்ணலாம். இல்ல அத தேர்தல் ஆணையம் கூடி அதை மென்ஷன் பண்ணி காட்டையில இது வரைக்கும் அவ சைன் வைக்காதான் பிள்ளைன்னு சொல்லி அதை காட்டையில பெண் வேட்பாளர் தான் பிரச்சனை சொல்லி காட்டுறாங்க. அதை காட்டு அறிக்கை அதுல வெளியிடையில தயவு செய்து பாக்குறவர்கள் அறிஞ்சு கொள்ளுங்கள். அதுல தேர்தல் ஆணையம் அதுல மென்ஷன் பண்ண இல்ல கௌசல்யா வந்து சைன் பண்ணாததான் பிள்ளைன்னு சொல்லி. இல்ல இதுதான் வந்து அதான் நீங்க வடிவா சொல்லுங்க. அங்க நின்று நீங்க சொல்லுங்க. திலீப் நீங்களும் பார்த்து நீங்க சொல்லுங்க விஷயங்களை.
இல்ல இதுதான் பிரச்சனை. அதே மாதிரி தான் என்னுடைய பருத்துறை பிரதேச சபைக்கும் நடந்தது இதுதான். அவர்கள் கேட்ட சகல பெண் வேட்பாளர்களையும் யங்கையும் கொடுத்தனாங்க, அதுங்க மற்ற மாதிரியும் கொடுத்தனாங்க. அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி அந்த சில இடத்துல கேட்டிருக்கிறார்கள் 5ம் 3ம் இட வேணும்னு சொல்லி இருக்கிறாங்க. நாங்கள் வந்து சில இடத்துல என்ன செய்யிருக்கிறோம்னு சொன்னால் 4ம் இட்டு இருக்கிறோம். இப்ப நாங்கள் பாக்குறோம்னா 8 தானே என்று ஓட்டு சொல்லி போட்டு 4யும் போட்டிருக்கிறோம். ஆனா அவங்க சொல்லி இருக்கிறாங்க 4ம் 5ம் 3ம் இட வேணும்னு சொல்லி. அதுதான் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறோம்னு சொல்லி நான் நேரடியா போய் கேட்க எனக்கு சொல்லப்பட்டது. ஆனால் இதுல பக்கத்துல இருக்கிறவர்கள் சில பேர் சொல்றார்கள் இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை, இதுல கனெக்ஷன் செய்யலாம் என்ற மாதிரி சொல்லி இருக்கிறார்கள். இது ஒரு பிரச்சனைக்காக இது மட்டும்தான் எனக்கு பிரச்சனை. இந்த பொம்பளை பிள்ளைகளை வந்து 5ம் 3மா போடாமல் 4மா போட்டதுதான் பிள்ளை என்று சொல்லி அதை எனக்கு விளக்கம் தந்திருக்கிறேன். திலீப் நீரன் சொல்லும். டாக்டர் சொன்ன கருத்து நான் சோதனை மீடியா பார்க்க டாக்டர் சொன்ன கருத்துன்னா யாழ் மாவட்ட நகர சபையெல்லாம் கொஞ்சம் சிக்கல் வரும்னு சொன்னவர். ஆனால் தென்மராட்சிகள் அதெல்லாம் ஓகேன்னு சொன்னவர். ஆனால் எனக்கு தெரியல திலீப், நீங்க ஜெகதாஸ் சொல்லுங்க. ஜெகதாஸ் வெண்ணிவாக சொன்ன கருத்து என்ன சொல்றீங்க? 4 மண்ட கருத்து 4 மதம்தான் பட்டியல் தேசிய என்ன சொல்றாங்கன்னா அந்த வட்டாரத்துக்குள்ள இத்தனை 3 பேரை போடணும், அப்ப பட்டியலுக்குள்ள கட்டாயம் 5 பேரை போடணும் ஒரு சட்டம் ரூல்ஸ் அதோண்டு இருக்குதான் கட்டாயம். அது இருக்குது. ஆனா அது சில இடங்கள்ல அந்த வட்டாரத்தை தனியா என்ன சொல்றது ரிஜெக்ட் பண்ணி அந்த வட்டாரத்தை கேட்காமல் சில கட்சிகளுக்கு கொடுத்திருக்கிறோம். அந்த வட்டாரத்தில் பிள்ளைன்னு சொன்னால் அந்த வட்டாரத்துக்கு மட்டும் விதைக்கிறதுக்காக மற்ற வட்டாரங்களுக்கு அந்த பிரதேச சபையில் போட்டிடலாம். அப்படி வேற கட்சிகளுக்கு இன்றைக்கு கொடுத்தவ. அதே மாதிரி மாநகர சபைக்கும் மிஸ் சைன் வைக்கலன்னு சொல்லி சொன்னால் அந்த வட்டாரத்தை தவிர்த்து மிச்ச வட்டாரத்தில் தேர்தல் கேட்கறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கலாம். பொய்யான ஒரு சாட்டை சொல்லினா அதில் இதான் இருந்தவ எல்லாம் திட்டமிட்டு பார்க்க போனால் எங்களில் பிள்ளைய காணலாமன்ற மாதிரி தேடி 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 இருந்து அரைஞ்சு அந்த இதாண்டு பண்ணிருக்கிறோம். எல்லா இடத்துலயுமே அது என்ன எல்லா இடத்துலயுமே நாங்களாம் என்ன பழைய வாங்கப்பட்டிருக்கோம். இப்ப கேஸ் போட்டா நீங்க வெல்லலாமா? கண்டிப்பா நான் சாவச்சேரி நகர சபை பிரதேச சபைக்கும் எங்களுக்கு சார்பா தீர்ப்பு வரும். அப்ப போடுங்க, அப்புறம் என்ன கேஸ் போட்டால் கோர்ட்ஸ் வந்து அவை கொடுக்க சொல்லி, அதாவது சரியான காரணங்கள் போதிய அளவு காரணம் காட்டாடி அதை கொடுக்க சொல்லி சொல்லுமாமன்னு சொல்லி ஒரு லோயர் சொல்றாரு. நாளைக்கு என்ன டாக்டர் தான் அதை முடிவெடுப்பாரா நீங்களா? அங்க கச்சேரியில போய் அந்த கடிதம் எடுக்கணும். 12 மணி என்ன செய்யலாமன்னு அதான் கேட்டேன், எனக்கு தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி இந்த யாழ் மாநகர சபையில கூட தனியா கௌசல்யா என்று சைன் இல்லை என்றால் மற்றவர்களை என்னத்துக்கு போட்டியோட தடுத்தது. அந்த வட்டாரத்தை தனியா நிப்பாட்டி மற்றவர்களை போட்டியிட விட்டுருக்காங்க. வேற சபைகள்ல அப்படி வேற கட்சிகளுக்கு அப்படி ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. இல்ல அதுதான் நியாயமான ஒரு சட்டமான தீர்ப்பு கூட. இவர்களுக்கு என்னென்று முழு அணியையும் நிப்பாட்ட உரிமை இருக்கு. இதென்ன அரசாங்கம் திட்டமிட்ட செயல்னா இப்போ வந்து திட்டமிட்ட செயல் பண்ணி கொண்டு என்ன சொன்னால் அவங்களுக்கு தெரியும், தூக்க போகிறவனு தெரியுமாண்ணே. இவங்களை வச்சானே இவங்களில் ஒரு அர்ஜுனா டாக்டர் வந்து ஒரு எங்களோட இலங்கை நாட்டுக்கு ஒரு 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 வித்தியாசமான ஆளாக இருக்கிறான்னு சொன்னோன்னே ஒரு எங்களை வந்து எதிர்த்து எங்களோட குரலை வந்து நசுக்கி தமிழ் மக்கள் குரலை நசுக்கி கொண்டு இருக்கிறாங்கண்ணா. வீடியோ பார்த்தீங்களா தெரியல, ஜெகநாத் என்றதை கேட்டா தெரியும். அரசாங்கமே அந்த ஒரு சும்மா ஒரு லோக்கல் எலெக்ஷன் தேர்தல் ஆபீஸ்ல அரசாங்கமே இருந்தது. இதுல இதை விட உங்களுக்கு என்னத்தை சொல்றது, அரசாங்கமே அங்கதான் இருந்தது. அதுதான் பிரச்சனை. அந்த அரசு தேர்தலுக்கு முன்னம் இந்த தேர்தலுக்கு முன்னம் கதைச்ச பிரைம் மினிஸ்டரும் இப்ப கதைக்கிற பிரைம் மினிஸ்டர் முதல் இந்த அரச அதிகாரிமார் அரசாங்கத்துல உள்ளவை எல்லாரையும் தாக்கி சொன்னவர். இன்றைக்கு அதே அரசாங்கம் அவர்களை வச்சு தாங்களே நாடகம் ஆடுறாங்க. நாமினேஷன் போற இடத்துல நான் டாக்டர் உள்ளுக்கு வர டாக்டரை போயிடாதன்னு சொல்லி மறைச்சவே. ஆனால் அவன் எம்பி மேல எல்லாருமே நிக்கணும் உள்ளுக்கு. அவ அப்படி என்னண்டா அவ கட்சி இல்ல உறுப்பினர் அவையெல்லாம் நிக்கலாம் அப்படி என்றா அவைக்கு பயம் என்ன, பயம் வென்றுவாங்கன்னு ஒரு பயம்.
இல்ல நான் ஒரு ஆளை கேட்டேன். நான் இதுல அர்ச்சனா டாக்டரை வந்து உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சொல்லி போட்டு இவ்வளவு பேரும் இருக்கிறாங்கன்னு சொல்ல, அது உங்களுடைய கட்சி அங்கீகாரம் இல்லாத கட்சியா? செட்டியான சுயேட்சை குழுவுக்கு அவர் தானே தலைவர். அவரோட எம்பி என்ற ரீதிகளை கூட அவருக்கு தெரியாதா? முழு பேரும் வந்தவங்கள யார் வரையில சொல்லுங்க. சுமந்திரன் சார் வந்தவர், அடைக்கலநாதன் என்ன வேற, அந்த மற்ற நீல சட்டோட என்ன வேற ஜோனா அவர் வந்தவர், மற்றது கயேந்திரகுமார் சார் வந்தவர், சுஹாஸ் அண்ணா வந்தது, அப்படி நிறைய பேர். அப்படி இபிடிபிக்காரர் எல்லாத்துலயும் அக்செப்ட் பண்ணிருக்கோம். கூடுதல் இடத்துல வந்திருக்காங்க. 17 ஒரு சபையிலே ஒரு வட்டாரத்தை மட்டும் கேட்க அப்படியே ஒன்று நடந்தா இருக்கணும். மற்றபடி அந்த ஏற்கனவே அவைகளோட எல்லாம் கதைச்சிருக்கணும் போல இருக்கு. இது பாக்க வந்து நடக்குது இல்ல. பிறப்பு அத்தாட்சி பத்திரத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்கிறேன். அது கொப்பியாக இருந்தா அது ஜேபிட்ட தனியா சைன் வாங்கினா மட்டும் காணாதுன்ற மாதிரி தான் எனக்கு கதைக்கணும். அது வந்து கச்சேரியிலையும் சைன் வாங்கி ஒரு சட்டத்திறனைத்தையும் கையெழுத்து வாங்கினாத்தான் அது செல்லுபடி ஆகும்னு சொல்லுக்கணும். அதை எப்படி என்னன்னு சொன்னா, நாங்கள் பிறப்பு சான்றிதழ் கச்சேரியிலோ இல்லை சீட்ஸில் நாங்கள் எடுக்கும் போது அங்கே அவைய பிராங்கோட தான் நாங்கள் அந்த அந்த அத்தாட்சி பெற்ற பிராங்கோட தான் எங்களுக்கு ஒரிஜினல் தெரியணும். அந்த ஒரிஜினலை நாங்கள் போட்டோ காப்பி பண்ணிக்க அந்த போட்டோ காப்பிலே அவைய அந்த பிராங்க் இருக்குத்தானே ஏற்கனவே. இல்ல அப்படி அத கொப்பி ஜசிந்தா என்ன சொல்லுங்க பாப்பம். இதை விட இப்ப எம்பியா இருக்கிற முந்தி எம்பியா இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரனே நேரடியாக இப்ப யூடியூப்ல சொல்லி இருக்கிறார். அங்க கச்சேரியில இருந்து நாங்க எடுக்கிய பிரபு சாத்திரத்துக்கு பிராங்க் இருக்கு. அப்ப அதே தனியா காணும். அதுக்கு மேலதிகமாக ட்ரூ காப்பி அண்டு ஒரு ஜேபி அரசாங்கத்தால நியமிக்கப்பட்ட ஜேபியை அங்க சைன் பண்ணி கொடுத்தது மிச்சம் முடிந்த போதும். இங்க எந்த நாட்டுல இங்க கூட அதுதான் ட்ரூ காப்பின்றதுக்கு ப்ரூஃப். சில விஷயங்களுக்கு அது வந்து செல்லுபடி ஆகாது. சில விஷயம் இது எப்படி சட்டம் ஜெகன் வந்து ஏற்கனவே வந்து அங்க இருக்கிற அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கு. அவர்கிட்ட கேளுங்க வடிவா. செய்து அக்செப்ட் பண்ணினது ஏற்கனவே. ஆனா இன்றைய அக்செப்ட் பண்ணி இருந்தால் முதல் நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். என்ன அதை விட இவ வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த தேர்தலில் வேட்புமை தாக்கல் செய்த எல்லார்டையும் வாட்ஸ்அப் நம்பர் வேண்டி இருக்கு. ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கு. நம்ம எங்களை எல்லாம் நினைக்கல வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள 16ஆம் தேதி ஒரு அந்த தேர்தல் சம்பந்தமான மாற்றம் வந்து வெளிவந்திருக்கு. அது வந்து இன்றைக்கு நாங்கள் கேட்க சொல்லி அதுல இருந்து ஒருத்தர் சொன்னேன், இதை பாய்ச்சி பாருங்க, இதுல கிடாக்க எல்லாம் வேண்டாம். அப்போ உதங்க மீடியாவில் வந்து அப்பதான் நாங்கள் கேட்டேன். நாங்கள் மீடியாவிட்ட நாங்கள் கொண்டே காசு கட்டி தேர்தல் இருக்கிறது உங்கள்கிட்ட தான் நாங்கள் காசு கட்டினாங்க. அப்ப நீங்களாம் எங்களுக்கு இதை தெரியப்படுத்தி இருக்கோம். ஏன் தெரியப்படுத்தல? நீங்க கேஸ் போட்டாவது வெல்லலாம் கண்டிப்பா. அப்படி முதலே அப்படி இருந்தால் அது கேஸ் போட்டா வெல்லலாம். என்ன இதுல ஜெகந்தாஸ் வணக்கம். என்னடா இதுல நிறைய விளக்கம் இருக்குது. முதல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2020ஆம் ஆண்டுக்கு முதல் நடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து இந்த அளவு நெருக்கம் கொடுக்கல. என்னன்னு சொன்னா கட்சிகள் எல்லாரும் போட்டியிடலாம், இப்படி சின்ன பிள்ளைகளை எல்லாம் தூக்கி பிடிக்கல. ஆனா இப்ப என்னன்னு சொன்னா அவங்களோட நோக்கம் தொக்கரையும் ஒரு 8 நாளைக்கு அவங்க பாராளுமன்றத்தை கதைக்க கூடாண்டு ஒரு இதே கட்சியில யாராவது வந்தா நீல மாதிரி செக் பண்ணுங்க டாக்குமெண்ட் எல்லாம் வந்து சொல்லி இருப்பாங்க. இப்ப ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிள்ளை இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணுங்க ஒரு நிலப்பாடு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். உண்மையை நீங்க கதைச்சா குரல் வலையை நசிக்கப்பட கதைக்க வலிக்கிட்டாலும் நசிக்கப்படணும் சொல்லிட்டு எடுத்து சொன்ன உடனே கதைக்க விடுங்க. என்னண்டா அரசாங்கம்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும் தானே, அவங்களோட தங்கட கையில இருக்கிறது முதல்ல எல்லாம் சொல்லி கொண்டு வந்தவங்க தாங்களெல்லாம் ஊழலுக்கு எதிரான ஆக்கள் அதுதாண்டு. இப்ப இப்படித்தான் தேர்தல் திணைக்களத்தால வந்து புது ரூல்ஸ் 16ஆம் தேதி கொண்டு வந்திருக்கான்னு சொன்னா தேர்தல் வந்து தேதி இதுவும் அறிவிக்கல. அப்ப தேர்தலுக்கான நொமினேஷனை செய்யுங்கன்னு சொல்லி டேட் அறிவிக்க முதலே மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கணும். இந்த சட்டங்கள் வந்து இந்த முறை தேர்தலில் நாங்க புதுசா கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி
இப்ப இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தேர்தலில் நிற்கிற கட்சிக்கும் இல்லாட்டியும் பொது இதில் கெசட்டில் வெளியிட்டு இருக்கணும். இப்படி பிரச்சனை இருக்கணும். இப்போ இதெல்லாம் ஒன்றும் செய்யாமல் 16ஆம் தேதி புது ரூல்ஸ் வந்தான்னு சொன்னால் இதெல்லாம் முழு முட்டாள்தனமான கதை எனக்கு தெரியும். ஓகே, ஒரு சந்திரன் எனக்கு ஒரு ஜெகன், நான் உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி உண்டு. இப்போ நீங்கள் அந்த வதிவிட அட்ரஸ் வந்து ஒரு இடத்துலையும் உங்களுக்குரிய சொந்த வீடு இன்னொரு இடத்திலும் இருந்தால் நீங்கள் வதிவிட அட்ரஸ்ல இருந்து நீங்கள் அந்த வட்டாரத்தில் கேட்கலாம் தானே? கேட்கலாம். ஓ, அப்போ அதே மாதிரி தான் இப்போ இன்றைக்கு வந்து இப்போ கௌசல்யா வந்து வேற இடத்துல மன்னார்ல இருந்தாலும் யாழ்ப்பாணத்திலே அவளுக்கு வதிவிட அட்ரஸ் இருந்தால் அவ அதுல கேட்கறது எந்த தடையும் இல்லை, அப்படித்தானே? அதெல்லாம் பெருசாங்க இன்றைக்கு அதுல பிள்ளைகண்ட அவ சொல்லல. அதுல வேற ஒரு கருத்தை தான் நாங்க இன்றைக்கு சொன்ன வேண்டாம். அதுல நிராகரிக்கிறது சும்மா அந்த உறுப்பினர் அந்த இது பெண் உறுப்பினர்கள் போட்ட பிள்ளைன்ற மாதிரி தான் அவ காய்ச்சி. ஓகே, இதுகளெல்லாம் நாளைக்கு அதுக்கு விளக்கங்களோட 12 மணிக்கு தரப்போய் நம்ம என்னத்துக்கு ரிஜெக்ட் பண்ணு சொல்லி மூலமா ஒரு கடிதம் எழுத்து மூலம் தருவினையாம். ஆனா நாங்கள் கொடுத்த படிவம் தர மாட்டேனையாம். ஆனா அதான் நான் சொல்றதன்படி நீங்கள் என்னன்னு சொன்னா உங்களோட படிவத்தை கூட அவர்கள் மாற்றீடு செய்யலாம், ஏதாவது செய்யலாம். அதை அவர்கிட்ட கொப்பி எடுங்க அல்லது நீங்கள் என்னாலும் போட்டோ கொப்பி எடுங்க. அந்த எனக்கு அந்த ஃபைல் பார்க்க வேணும்னு சொல்லி கச்சேரியில எல்லா கட்சிகளும் செய்த நாமினேஷன் வெளியில ஒரு இதுல பிளாக் போர்ட் மாதிரி அதுல நின்றுக்கு எல்லா கட்சிகளும் ஒட்டி இருக்கிறோம். அந்த எத்தனை உறுப்பினர்களை போட்டுனாங்கன்ற பின்ன நாமினேஷன் அதை வேணும்னா அதை நாங்கள் போட்டோ பிடிச்சி போன்ல எடுத்துட்டு வரலாம். ஓ, ஆனா இது வந்து உங்களுக்கு நாளைக்காவது தெரியக்க அந்த ஃபைலை பார்க்க விடுவினமா இல்லையா? அது பார்க்க விட ஆயினம் கட்டாயம் நினைக்கிறேன். ஆனா நீங்க சொல்லி நீங்கள் அந்த கொப்பி வச்சிருப்பீங்களா? ஒரு கொப்பி வச்சுக்கிறீங்களா? அந்த கொப்பியை நீங்க காட்டி அவைட்ட அந்த தாரவர்கிட்ட இதுல கையெழுத்து வேணுங்க, இதுல கையெழுத்து வைங்க, இதுதான் தந்தனாங்களேன்னு சொல்லி. இல்ல நான் நாளைக்கு பயிர் பண்ணி இன்றைக்கும் பயிர் பண்ணி காய்ச்சினா நாளைக்கும் ஏதாச்சும் அந்த இளம் வேட்பாளர் எண்ணிக்கை குறைவா இருக்குன்னு சொல்லி சொன்னா நான் அதை நாமினேஷனை கொண்டு வாங்க, நான் அதுல பாப்பமெண்டு கேட்டு பயிர் பண்ணி காய்ச்சிட்டு தான் நான் வருவேன். அது அவைதும் ஓகே, அதையும் செய்யுங்க. இல்லையன்னு சொன்னா இதுக்கும் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களை கொண்டு போற கொப்பியில இதுதான் தந்தனாங்களேன்னு இதுல கையெழுத்து வையுங்கன்னு சொல்லி சொல்லுங்க. ஏன்னு சொன்னால் இதெல்லாம் மாற்று வழி திட்டங்கள் வேற செய்து கோர்ட்ஸ்லேயே மாத்த செய்ய பார்ப்போம். என்ன நிச்சயமா அதுகளுக்குரிய ஆயுதங்களை வடிவா செய்ய வைங்கோ. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதானே, மற்றவைக்கு முழங்கப்படுத்தி எல்லாரையும் கூட்டிக்கொண்டு போய் வன்னிவாகை திலீப் சதீஷ் எல்லாரையும் நீங்க முழங்கப்படுத்தி சொல்லுங்க அது அவைகளுக்கு. நாங்கள் எடுக்க குடுக்க முதலான நான் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன். இல்ல இனி அந்த போட்டோ வச்சிருக்கீங்களா? கொப்பியா இருக்கா? ஓ, என்ன கிடக்கு எல்லாம் ஒரிஜினல் நீட்டா இருக்கு. அந்த கொப்பியை வந்து நாளைக்கு நீங்க அவைகிட்ட வந்து இந்தாங்க சைன் பண்ணு கொண்டு அவைக்கு இது கொடுங்க. அவைக்கு கொடுக்குற நெருக்கு வாரத்துல வந்து அவ உங்களை கொண்டு சான்ஸ் தர வேணும், இன்னொரு சான்ஸ் தர வேணும். இல்லையாண்டா அவர்களை வந்து கோர்ட்டுக்கு அது சரியான முறையில் எடுக்கக்கூடிய இருக்கணும். நீங்க கொடுக்குற கதைகள்ல வந்து அவர்கள் வந்து பயப்பட வேணும். நீங்க நல்லா அதுக்கேற்ற அளவு கதை கொடுங்க. கண்டிப்பா ஜஸ்டின் அண்ணன் சொன்ன மாதிரி என்னென்ன வந்து அந்த தவறு என்ன சரி இருந்தா இவங்க கேட்டா அவங்களுக்கு காட்டுறதுக்குரிய இது சட்டத்துல இருக்கு, அவங்க காட்டணும் கண்டிப்பா. ஆக சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் இல்ல பிடிக்கிறாங்களா, ஆக சும்மா நோமலான பிரச்சனையெல்லாம் தூக்கி வைக்கிறாங்க. இது திட்டமிட்டு தான் அவங்களுக்கு நடக்கிறது. இது வந்து நல்ல ஒரு சிட்டியான கேவலமான அரசாங்கமா வரப்போகுது. என்ன கிறுக்கன் ஒரு ஆள் வந்திருக்கிறார். என்ன கிறுக்கன்? யாரப்பா கிறுக்கன்? அவர் அனுப்பி விடுறான். எல்லாம் இருக்கிற டென்ஷனுக்கு டென்ஷன் ஆக்கி விட்டுருவாரு. கதைங்க இல்ல நல்ல விஷயம் சொல்லி வேறா சரி ஒளியோ இல்லையா எடுத்து விடுங்க. இல்ல இல்ல அவர் கிறுக்கன் பேர்ல வேற எங்கே தெரியல. அப்ப இங்க கிறுக்கத்தான் போறாரு. மீண்டும் மீண்டும் தம்பி நான் ஜெகன் இப்ப வன்னிவாக ஜெகன் அவர் 2 பேரும் போயிட்டோம். ஆனா நீங்கள் இந்த செய்தது நல்ல இவ்வளவு நாளும் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு நாளைக்கும் வடிவாக கஷ்டப்படுங்கோ. எங்கட உதவிகள் பூரண ஒத்தாசை இருக்கும். தொடர்ந்து நீங்க செய்யுங்க. முக்கியமா மாற்றத்தை கொண்டு போகணும். இல்லையென்று சொன்னால் அது எங்களை கொண்டு போய் கீழே பனையால விழுந்தவனா மாடேறி முளைக்கிற மாதிரி உழக்கத்தான் போறாங்க வாங்க. அதுக்கேற்ற முறையில நீங்க துணிஞ்சு நில்லுங்க. உங்களுக்கு முழு ஆதரவும் கிடைக்கும். அப்படியும் நாளைக்கு வெண்ணிவாக உங்களுக்கு விஷயம் தெரியாட்டி ஜெகன் நாட்ட கேளுங்க. ஓ இல்ல நான் மொண்டாதான் போக மாட்டேங்கிறேன். எல்லாரும் அந்த கச்சேரியில அங்கதான் என்ன போறீங்க? டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ்ல
நாளைக்கு அங்க போகணும். அவ்வளவு பேரும் வடிவா கதையுங்கோ, கதைச்சு எல்லாம் சேர்ந்து கதையுங்கோ, ஒவ்வொரு பிரச்சனையும் தனித்தனியும் கதையுங்கோ. ஏன்னா நாளைக்கு தேர்தல் ஆணையமா கச்சேரியா போகணும். அந்த இன்றைக்கு போன இடத்துல அங்கதான் நாளைக்கு இருப்பிடம் இல்லாட்டில் இல்ல அங்க கட்சி தேர்தல் அங்க போயிடுவாங்க. அதான் அங்கதான் போகணுமே. அப்படிதான் அவர் அரசல் ஜிஏ சொன்னார். அங்க போயிடுவாங்க அவங்களோட ஆபீஸுக்கு. மன்னிவாங்க, வாங்க அடிச்சு தூக்குவோம். வாங்க மேல யார வேலை சொல்லி அடிச்சு தூக்குறான்னு சொன்னார். அது நம்மட இளத்தாய். ஓகே தம்பி நீங்க செய்ததுக்கு நன்றி. நான் ரங்க போறேன். மீண்டும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து என்னன்னா நாங்கள் இதெண்டாலும் பிரகாசம் நிக்கிதானா பிரகாசம் நாங்க எல்லாரும் கை கொடுத்தோம்டா அதையாச்சும் ஒண்டா கொண்டு வரலாம். அது ஒரு பக்கம் தானே, என்ன அதை விட மாட்டேன் தானே. அதையாச்சும் ஒரு மனசுல அதுல ஒரு சின்ன ஒரு துளி சந்தோஷம் இருக்கு. அதுக்காண்டி விடியலாம் எடுக்கணும்னா நாங்க மற்றதுலேயும் சாவச்சேரியை விடக்கூடாது. பவனியா இதோட என்ன மாதிரி ஜெகன்தாஸ் பவனியா முல்லத்திவரிங்கோ அதனால என்ன மாதிரி நான் அந்த நியூஸ் இன்னும் எனக்கு தொடர்பு வேண்ட தொடர்பு என்னட்ட இல்ல. டாக்டர் தான் கேட்கணும் போட்டிருந்தான் ஊசியை ரிஜெக்ட் பண்ணாண்டு. எது பவனியா முல்ல எங்கட கிளிநொச்சி எல்லாம் பவனியால ஏதோ ரெண்டு இருக்குன்னு சொல்லினமே. நியூஸ்ல நான் பார்த்தேன்னா இவங்க சும்மாலும் போடுவாங்களாரு. முல்லைத்தீவில் ஒரு சுயேட்சை குழு ஊசி சின்ன எடுத்தாண்டு கதைச்சாங்க. உண்மையா போய் வாண்டு தெரியல. ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஒரு அங்கேயே ஒரு சபைக்கு ஊசி சின்ன எடுத்தாண்ட மாதிரி. ஆனா ரிங்கோல ஃபுல்லாயுதா தெரியல. ரிங்கோ தொடர்பு என்னது கிடைக்கல. மற்ற இவங்களான ஆக எல்லாமே எல்லாம் ஒரு கீழே எழுதுற மாதிரி தான். 17ஆம் தேதி தேர்தலை வச்சுக்கொண்டு 16ஆம் தேதியை புதிய சட்டத்தை கொண்டு வராங்க. அதை கூட்டிய எடுத்து காட்டுற பெரிய இதா காட்டுற மற்ற அந்த கொழும்புல இருந்து ஒரு ரெண்டைக்கு வந்திருந்து அதுல இருந்து கொண்டு பெரிய சிரிச்சு கொண்டு ஒரு இது இல்லாத நக்கல் இது மாதிரி கதைச்சு கொண்டு இருக்கிறேன். நாங்கள் கேட்க அந்த ஆள் விளங்கையில அந்த ஆளுக்காக தான் நாங்கள் இங்க சேர்ந்து கத்திரம்ன்றதை யோசிக்கல. அந்த இல்ல அவரை நானுங்க நேரடியாக அவர் அனுப்பி அவன் இதா வந்து ஆள் போட ஏற்பாடு இருக்கும். அப்படித்தான் இருக்கும். தம்பி ஜெயன் வணக்கம். அப்பன் வணக்கம். அது உங்களுக்கு நீங்க கொடுத்த அந்த ஃபார்ம் இருக்குதானே? வேற ஆக்கள் இந்த அக்செப்ட் பண்ணினா ஆக்கள் ஒரு கொப்பி ஒன்று எடுத்து நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாதோ அது என்ன நாங்க பிளவுட்டு பாக்குறதுக்கு அதுவே கொடுக்க மாட்டாங்க. அக்செப்ட் பண்ணின ஆக்கள் பெருசா கொடுக்கறதுக்கு மேல அவை ஒரு கொப்பி எடுத்து வச்சுருப்பேன் தானே. எடுத்து வச்சிருப்பினா கூடுதலா இப்ப எங்களுக்கு சாட்டு சொல்ற இதுவாள் அப்ப கூடுதலா மற்ற ஆக்கள் அந்த போட்டோ காப்பிகள் ஒரிஜினல் சில நச்சாக்கள் விரிக்கணும். சில பேர் போட்டோ காப்பி சைன் பண்ணினாக்கள் விரிக்கணும். சரி, அப்போ நாங்கள் எடுத்து வச்சிருந்தா மட்டும் அதாவது வந்து கேஸ் போடுறது வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லோவாக இருக்கும், ஃப்ளோவாக இருக்கும். என்ன பிரகாசன் என்ன கொடுத்தவர்? அவர் ஒரிஜினல் தான் சொன்னவர். என்ன மாதிரி ஃபுல்லாக ஒரிஜினல் தானே என்னன்னு எனக்கும் தெரியல. ஆனால் இது எப்படியும் கட்டாயம் எப்படியும் கொப்பி எடுத்து வச்சுப்பேன். இப்போ நான் நீங்கள் செய்கிறீங்க கொஞ்சம் கஷ்டம் தான். அதை எடுத்து வச்சிங்கண்டா நல்ல. ஆனால் அதை விட இப்போ கொடுத்தவரா என்பிபிக்காருக்கு அந்த நாமினேஷன் டைம் முடிஞ்ச பிறகும் இடைக்கால ஒரிஜினல் போட்டோ காப்பி பர்த் சர்டிஃபிகேட் போட்டோ காப்பி எல்லாம் கொண்டு இடைக்கால கொடுத்து கொண்டு வந்தவன். அதை நீங்க வீடியோ எடுத்திருக்கலாம் தானே, எடுக்காம விட்டீங்களா? அவங்கள கொடுத்து உள்ள அவங்கெல்லாம் நின்றவன் நாங்கள் நெஞ்சாலும் அந்த வெளியில பிறகு வந்துட்டோம். அப்போ வேறு ஆக்களும் சொன்னாங்க பார்த்து அப்படி குடுவட்டு கொண்டு கண்டு அவங்க அதுக்குள்ளேயே இப்போ கச்சேரியிலேயே அங்கே அவங்களுடைய ஆக்களே எடுத்து போட்டு அவங்கள்ட்ட நம்பரை கொடுத்து அவங்களே அதுக்குள்ளே போட்டு தண்டுவாங்க. அது செய்வாங்களான்னு பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து போடுவாங்க. சரியா அவருக்கு கூடுதலா அந்த இதான அந்த இதுவெல்லாம் கூடுதல் அழுதுன்னு அதான பிரதீபன் அவருக்கு. அப்ப அதுதான் பட்செல்லாம் சேர்த்து எங்களுக்கு செஞ்சிருக்கா வேணுமென்று. இப்ப பிரகாச அக்செப்ட் பண்ணினது உண்மைதானே? என்னன்னா பிரகாச அக்செப்ட் பண்ணி நான் எந்த இதுல வச்சு அதை அக்செப்ட் பண்ணினது என்றதை வச்சு வாதாட வேண்டியானு. ஒரிஜினல் கொடுத்திருந்தா என்ன எப்படி ஒரிஜினல் கொடுத்தாரு பர்த் சர்டிஃபிகேட்
அதான் அவர் என்னத்தவர் அப்படின்னு கொப்பி சர சொல்லி அதை கேட்டவன். பிராசன்னு ஒரிஜினல் என்னன்னு தெரியல. நாங்கள் இப்போ ஃபோட்டோ காப்பிக்கும் பிரயங்கன் பண்ணி கொடுத்தா பாப்போம், காய்ச்சி பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி என்ன ஃபுல்லா. இல்ல பிரகாசிட இதுல என்ன இதை ஃபாலோ பண்ணி அவரை அக்செப்ட் பண்ணினு பார்த்து அதுல இவ என்ன வித்தியாசமா செய்திருக்கணும்ன்றத பார்த்து வாதாடலாம். இவன் எங்களுக்கு சொல்றது அந்த இதுதான் பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் தான். ஆனா ஒரிஜினல் அதுல எழுதி இருக்குது பிறப்பு சான்றிதழும் பிரதின்னு தான் போட்டிருக்கிறேன். ஒரிஜினல் பிறப்பு சான்றிதழ்னு போடல. ஜஸ்டின மேல எடுங்க, என்ன இறக்கி போட்டு என்ன வந்து நிக்கிறாரோ ஓமம் கெடுக்க சொல்றேன். என்ன இறக்கி ஆமா என்ன இறக்கி விடுங்க. எடுங்க, நாங்க சேர்ந்து வரோம். கலைக்கடனா என்ன இறக்கி விடுங்க. இல்ல ஆகல் இருக்கு நீங்க எழுங்க. இல்ல அதான் என்ன சொன்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து அக்செப்ட் பண்ண அந்த ஃபார்மையும் எங்கடையும் கம்பேர் பண்ணி அதை ஃபைல் பண்ணி இது முக்கியம். இது பிராசனை மூலம் கதைக்கேலும்னு சொன்னால் அதுல எங்க தவறு நடந்திருக்குன்றத வடிவா பார்க்கணும். இவங்களுக்கு அநியாயம் செய்யறாங்கன்றது விளங்குது. ஆனா நாங்கள் வாதாடுறதுக்கு ஒரு ப்ரூவ் போகணும் எங்களுக்கு. தமிழ் பாக்ஸ் எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்று சொன்னால் ஜெகனம் வன்னிவாக இங்க நிக்கிறீங்கள். என்னென்று சொன்னால் நாங்க என்னத்தை செய்தாலும் அங்கால அந்த சுரேஷ் தளத்துல ஒரு தருமே வரே இல்ல. இது கூடாது ப்ளீஸ் இது கூடாத வேலை. இல்ல என்ன அங்க கேட்க கூடாது ஜஸ்டின் அண்ணா. ஏனென்றால் இல்ல அது அவையலா விரும்பி வந்திருக்கணும். நானா ஒரு தடவை அப்படி கேட்க கூடாது. சாரி ஜஸ்டின் அண்ணா. இட்ஸ் ஓகே. நான் என்னடா இல்ல அது அவையலா வந்து செய்திருந்தா அது ஓகே. நானா கேட்க கூடாது. ஓகே தானே? ஓகே என்னன்னு சொன்னா இல்ல அதான் கதைக்காதீங்க. சாரி ஜஸ்டின் அண்ணா. ஓகே 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 பை. என்னண்டா அப்புறம் அது நான் உங்களை வில்லங்கப்படுத்துற மாதிரி. சாரி கதைங்க நீங்க. இல்ல அதான் என்ன சொன்னா சதீஷன் நம்ம சொன்ன மாதிரி அவட்ட பேரை வடுத்து பிரகாசனையில வேற பேர்ல பதிவெட்டுருக்கபடியா தான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அதை நான் நினைக்கிறேன். அவங்க இவ்வளவு திட்டமிட்டு செய்யறாங்களோ ஒன்றும் பார்க்காம செய்வாங்க. கருத்துத்துறையில ஒரு தரையும் நிராகரிக்கப்படவில்லை. கருத்துத்துறையில எல்லாரையும் அக்செப்ட் பண்ணி இருக்கணும். அப்ப இல்ல என்ன பெருத்துறையில நிராகரிக்கே இல்ல அண்ணா ஜெயந்தாசன் அந்த இவன் நகர சபைக்குள்ள ஒன்றும் நிராகரிக்கே இல்ல. பிரதேச சபையை தான் நிறைய நிராகரிச்சுட்டான். நல்ல அலுப்பா இருக்கு. வேணா நீங்க ஜாமுழுக்க நித்திர முழிச்சு எனக்கு அங்க இதுல கேட்கவே நான் லைன்ல இருந்து நான் தொடங்கினேல இருந்து முடிய மாட்டேன். அங்க திலீபண்ணாவோட உங்களோட பேர் சொல்ல எனக்கு சும்மா டிக்கண்டிச்சு. அவர் எங்க 2 நாள் நித்திரை இல்ல அப்படி இருந்தவெல்லாம் செய்து ஓடு போவல அதுதான் நீட்டா பக்கம் கொண்டு போய் இப்படி செய்து வெல்வெட்டி துறையில இல்லையா நாங்க நிராகரிச்சுட்டாங்க. என்ன ஆமா அதுவும் நிராகரிச்சுட்டாங்க. அவங்க எல்லா பக்கம் நிராகரிச்சு விட்டுட்டாங்க. அங்கேயும் இது ஆன போல அந்த பொம்பளை வேட்பாளரை போட்டது அந்த எல்லாம் சரியா போட்டது அந்த 1க்கு 2 மாறி 2 3 4 அப்படி போட்டோட காரணம் காட்டுறாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு பிரச்சனையான இது என்னென்ன இது எதுன்னு இந்த ஒளிஞ்சு நிக்கிற பிடிக்கிற மாதிரில இருக்குது. என்ன கல்வெட்டித்துறையில வேற யாரு அக்செப்ட் பண்ணி இருக்காங்க? இவங்க 2 பேரும் தான் என்பிபி. வெல்வெட்டி துறையில ஒரு எங்கடியாக்கள் ஒரு திறமை இல்ல. மற்ற எல்லாமே இருக்கு. என்ன வீடு சும்மா பறக்குதா? வீடு எல்லா இடம் இருக்குது. சைக்கிள் எல்லா இடம் இருக்கு. வேணுமென்று செய்தவங்கள அவையெல்லாம் கூட்டணி தானே வேண்டும். அதை கூட்டணி போறாங்களா? இந்த மாதிரி 3 கட்சி ஒன்றா சேர்ந்து கூட்டணி செய்தாண்டு நம்மள ஆட்சியில் அமைப்பிடம் போடல. சைக்கிளுமா? சைக்கிள் இல்ல அங்க என்பிபி வீடு வீணை அதை வச்சுதான் 17 வெல்லுவோம் சொல்லி நம்மளோட ஒன்று சொல்லிட்டாங்க. அது இப்படி நிராகரிச்சா அது 3 தானே எல்லா இடம் வந்தா அது நார்மல் தானே.
அவங்க முதல்ல என்ன இது அதுக்கு திட்டம் அவையிலே ஆட்சி எடுத்துட்டு போகலாம். சரி செய்யணும் என்று ஆனா திட்டம் டாக்டர் எல்லாம் தான் இல்லாத இடத்துக்கு வேற இடங்களை யாரையும் ஆதரிக்கிறார் இடக்கா சைக்கிள் தான் இல்லாத இடத்துல வேற யாக்களை ஆதரிக்கிறார் இடக்கு அப்ப சொல்லிக்கிறேன் காலம் சைக்கிள் சொல்லி இல்ல சொல்ல வலிக்கிட்டாரு என்ன பொறுத்தவரை கொஞ்சம் அவசரப்படுறாருன்னு நான் தோணுது எனக்கு கொஞ்சம். அது அப்படி ஆதரிச்சா அப்புறம் எங்களுக்கு மாகாண சபையில கொஞ்சம் எங்களுக்கு பிரச்சனையா போயிடும் இப்போ. அது உண்மைதான். ஆனா அவர் இவங்களை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்ப அதான் என்ன இதுக்கு பின்னால என்ன சதி திட்டங்கள் எங்கடையாக்கெல்லாம் பின்னுக்கு நீங்க 2 பேக் பண்ணினமோ தெரியல என்ன அவைய வடிவா ஆராயாம இவங்க தங்களை ஆதரிக்கொண்ட காணித்தான் சதி திட்டம் திண்டிக்கணும் தெரியல. அதை வடிவா ஆராயாம நான் இதுல ஒரு கருத்து சொல்லணும். சொல்லுங்க. அவர் ஆதரிக்கிறன்றது பிள்ளையான சொல்லு. நீங்கள் அவரோட கதைச்சு போட்டு சொல்லுங்க. நாங்க சொல்லல, அவர் சொன்னதான் சொல்றோம். அவர் ஆதரிக்கிறன்னு சொல்லவே இல்லை. நீங்க அவரோட கதைச்சு போட்டு கதைங்க. நாங்கள் அவர் சொல்லாம ஒரு வார்த்தையும் விட மாட்டோம். இப்போ அவர் சொன்ன வாசனத்தை மட்டும் சொல்லி இருக்கிறோம். ஆதரிக்கிறன்னு சொன்னவரா? இல்ல, நான் இல்லாத இடத்துல இல்லாத இடத்துல அது விளங்கப்படுத்தினவர் அதை பற்றி. அதானோ? ஓகே, அது எங்களுக்கும் விருப்பமானா நாங்களும் கோவத்துல தான் இருக்கிறோம். என்ன செய்யறேன் உள்ளுக்கு எல்லாம் வெறிச்சு கொண்டு கிடக்க என்ன செய்யறான்னு தெரியாம நிக்கிறோம். எங்க தமிழருக்கு தமிழரே எங்களுக்குன்றாங்க, குத்தி முடிக்கிறாங்க. என்ன ஜெயந்தாசன் இல்லாம நிரப்பி இப்படி இருக்குன்னு எவ்வளவு கோவத்தில இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். என்ன செய்யறேன்னு தெரியாம நாங்கள் கடைசியா 7ஆம் கடைசியில நாங்க அதுல காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். பொலிசை கூப்பிடுங்க, பொலிசை கூப்பிடுங்க எங்களை திறத்துறதுக்கு வெளியில. பொலிசோட நாங்க முதல்ல அதுல காயம் தமிழ் போலீஸ் தானங்களோட இந்த மாதிரி காய்ச்சி அவங்களுக்கு எவ்வளவுன்னு சொல்லி அவங்களே எங்களுக்கு சொல்றாங்க. அவங்க ஃபுல்லா NDPக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, உங்களை எல்லாம் ட்ரெச் பண்றாங்க, கூட காசை கட்டி நீங்கள் பாவம் அவங்க எங்களுக்கு சொல்றாங்க. அவங்க கூப்பிட்டு அவங்க ஒன்றும் கதைக்கல பேசாதுண்டாங்க, எங்களை கதைக்கிறது கொண்டு பாட்டு கொண்டு இருந்தாங்க. அவன் சொன்னவன் என்ன தெரியுமோ யோனா, அவன் முதல் போலீஸ்காரன் உள்ள வாரத்துக்கு கேட்டவனாம் முதலே. அப்ப இவர் உதவி தேவையான சொன்னவராம், போலீஸுக்கு இங்க உள்ள வேலையில நீங்க வெளியில நில்லுங்கன்னு சொன்னவராம். இப்ப பிரச்சனை கூப்பிட்டாரு போலீஸ வேற சொல்லி அவர் என்ன சொல்லி விட்டவன் தெரியுமா, DIG கேட்டு போட்டு தான் நான் உள்ள வருவேன் சொல்லி. அப்புறம் லேட்டா தான் வந்தவங்கள அவங்க முதல் சொன்னா அவங்க அப்படித்தானே செய்வாங்க. அப்படித்தான் நடந்தது. அவங்களும் பாவம் தானே, என்ன காலையில இருந்து நிக்குது பாவங்கள். நியாயமன்றது இருக்குதானே, என்ன அது எல்லாருக்கும் விளங்கும் தானே. இது நியாயமே இல்லாமல ஒரு செயல்பாடு செஞ்சாங்க. ஒரு இடத்தை நிராகரிச்சிருந்தா பரவாயில்லையே. எல்லா இடம் என்னன்னு சொன்னாரு. ஹலோ என்னன்னு சொன்னால் இப்ப நாங்கள் இப்ப டாக்டர் இல்லா இடத்துல அவற்ற ஒரு நல்ல மனதுல சொல்றாரு, நான் இல்ல இடத்துல இந்த வேறொரு கட்சிக்கு நீங்கள் ஆதரிங்க. ஆனா அந்த அவ காலங்காலமா இருக்கிறவ அவைய ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம் தானே, இது ஒரு மீள் பரிசீலனை செய்யுங்கன்னு சொல்லி செய்ய மாட்டேன். அதைத்தான் சொல்றேன், அவ செய்யறான் தானே. இதேதான் அவங்களோட சேர்ந்து இருக்கிறாங்களா, அவங்களும் செய்ய போறாங்க. எனக்கு வெள்ளனா கொஞ்சம் சிக்கலா இருந்தது, நான் ஒன்னும் செய்யலான்னு நான் சுரேஷ் அண்ணா கத்திக்கொண்டேன். அவங்களுக்கு ஆதரவு அவங்கள தான் ஜெயிக்க வைப்பேன். அது எனக்கு ஒன்னும் சொல்லலாம அவர் கொஞ்சம் ஃபெடப் ஆயிட்டாரு, கொஞ்சம் டயர்டாக இருக்கும். 2 ஃபெடப் ஆயிட்டா நான் என்ன சொல்றேன்னு தெரியாம முழிச்சுக்கொண்டு ஜெயந்தாசன். இல்ல நாங்கள் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. இப்ப அவங்களோட ஏமே இதானோ தெரியல, எங்களை ஏலாம பண்ணி எங்களை ஆதரிக்க பண்றதா ஏமான்னு சொன்னா நாங்க அதுல தோத்துத்தானே போறோம். நாங்கள் அந்த பொறுக்கில அம்பிடக்கூடாது. நாங்கள் என்ன செய்யறாரோ டாக்டர் அவரே செய்யட்டும், நாங்கள் ஒன்றும் முடிவெடுக்க. டாக்டர் இதுக்கு தீர்வா முடிவெடுத்து சொல்லட்டும் பாப்பேன். நாளை மட்டும் வெயிட் பண்ணுவோம். நான் வாங்குறேன், நீங்க கதைங்க. என்ன செய்யலாம்னு யோசிக்கிறீங்க? வேற வழி ஜெகந்தாசன் நாங்களுக்கு இல்ல. இதுக்குதான் இந்த நிராகரிக்கப்பட்ட விஷயத்துக்கு எல்லா இடமும் இல்ல நினைக்கிறோம். அதுதான் இப்ப நாங்க ஒன்றில் வழக்கா போட்டு நியாயத்தை கேட்டவன் சொன்னா இடைக்கால தடை உத்தரவு வேற அந்தந்த சபைகளுக்கு மட்டும். ஓகே, வந்தா பேர் அது திருப்பி நடக்குமா? அந்தந்த சபைக்கு வழக்குல என்ன மாதிரி என்ன முடிவு எடுக்கப்பட்டு இப்ப அந்த வழக்கு எங்களை சாரா மாதிரி வழக்கு கொண்டு வேண்டாம், திரும்ப எங்களை திரும்ப நாமினேஷன் கொள்ளப்பட்டு ஒரு டேட்டில் தேர்தல் நடக்கும். இப்ப நீங்க போடணும்டா எல்லா இடத்துக்கும் தானே போடணும். கிளிநொச்சி, யாழ்ப்பாணம்,
கிளிநொச்சியிலேயும் இந்த பேர்த் சர்டிஃபிகேட் தானே எடுத்து காட்டினப்ப, ஆனால் அவன் அது கூட பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா அவனுக்கு உண்மையா பிடிச்ச அறிவு கொஞ்சம் இல்லை. ஒரிஜினல் எல்லாத்தையும் பேக்குகளை வச்சு கொண்டு இதை வச்சு கொடுத்தானா. ஒரிஜினல் எல்லாம் பேக்குகளை வச்சிருந்தவனா. அதோண்டு வந்து இப்ப காசு வேண்ட முதல் இதை வடிவா செக் பண்ணி போட்டு வேண்டிக்கலாமே தம்பி, இது பிள்ளை எடுத்து இப்படி திருப்பி விட்டுருக்கலாமே. காசு திருப்பி தருவாடுமாமண்ணா. சரி, இல்ல நான் சொல்றேன், இப்ப நீங்க அட்மிஷன் கொடுக்கல, நீங்க வந்து இது விழாம் பிள்ளை, நீங்க இது எல்லாத்தையும் திருத்தி கொண்டு வாங்க சொன்னா காசும் கட்ட தேவையில்லை. இல்ல நான் கொண்டு போய் வாசல்ல இருந்த செக் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு, சரியா பிள்ளையாண்டு பார்த்து அவர்கிட்ட கொடுத்து அதெல்லாம் பரிசோதித்த பிறகுதான் கொண்டு போய் அவையிட்ட கொப்படைச்சிட. அது வேறையா? ஒரிஜினல் ஒன்றுதான். இப்ப அவன் வச்சிருந்தவன் அதையே வச்சு கொடுத்திருந்தா அதுவும் ஜோலி இருந்திருக்கு. அதை சாட்டி இருக்க மாட்டாங்க, வேற ஒன்றை சாட்டி இருப்பாங்க. இது இந்த பிரச்சனை வரக்கூடாது டிசைட் பண்ணிட்டாங்க, அதுக்கு சும்மா போய் சாட்டி கொண்டு இருக்காங்க. அப்படி கேஸ் போட்டு என்ன பிரச்சனை வரேன்டா, கிளிநொச்சி, கல்வெட்டித்துறை, சாவச்சேரி, யாழ்ப்பாணம், நல்லூர் அடி எல்லாம் பெறும். என்ன சாவச்சேரி போட வேண்டி வரும். அதைத்தான் அவங்களும் விரும்புறாங்களோ சில நேரம், பின் போடாமல் இப்படியா செய்யட்டு வேண்டு. தாங்களா பின் போடாமல் இஞ்சால உங்களை வச்சு பின் போட வைக்க போறாங்களோ? அப்படி போறாங்களே, செயல்பாட்டை பார்த்தா அப்படி போலாம் கிடக்கு. எல்லாரும் இருக்கா கதை. இங்க எனக்கு நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்தது, ஏன் சொன்னான் தானே. ஆமா, கொஞ்சம் வேளாண் கிடக்கு. தெரியும் சொன்ன நீங்கள். நான் விடிய வெள்ளனா அடிச்சு நீங்கள் சரியண்டியல் அதான் விட்ட, இல்லாட்டி வேறு ஒரு ஆள்கிட்ட அரேஞ்ச்மெண்ட் செய்த நாங்கள் கேட்டு. ஓகே ஓகே ஓகே, இல்லாட்டி நீங்க படுங்க 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 பாவம். இல்ல இல்ல, அது என்ன இதுல சொல்றதுக்கு என்ன, கார் ஏறினது மேல காலுக்கு மேல நேற்று இதை ஒரு ஆக்சிடென்ட். எங்க வீட்டாடி இல்லையா? இல்லையாண்ணா, நான் இதை வரைக்கும் 1 மணி நேரம் எங்க மாமா கிட்ட வரைக்கும். அப்போ அவங்க வந்தவர்களும் சார இதாக கூட அப்படியே எனக்கும் கொஞ்சம் கண்டிம் தானே சுற்றுறதுக்கும் தெரியல. அப்படியே மண்ணுக்குள்ள விட்டுட்டேன். அவங்களும் வந்து அப்படியே முன் காலால என்ன படக்காலா என்னண்டு என்ன படக்காலால ஏறினதா? இல்லை துட துட. ஓகே ஓகே. அப்படியே ஏறி இறங்கிடு, அது கொஞ்சம் வலிக்கு சரியா மாட்டிக்கொள்ளாம தான் நின்றது. ஆஸ்பத்திரி நாளைக்கு தான் நான் இன்றைக்கு என்னண்டு போகிறோம். நாளைக்கும் 12 மணி. என்ன பிரச்சனை சொல்லுவாங்க போவோம். எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை நடந்தான் இருக்கு. என்ன முன்னுக்கு குளிசா போட்டுதா ஏதாவது? ஓமண்ணா சும்மா ஒரு இதுண்டு. நான் பிராசனா வரேன், தாமசியில் வந்து போட்டுறாங்க. என்ன மாதிரி கார்கார் வேறல பிள்ளை யாரில் இவ்வளோ அவங்கெல்லாம் பிள்ளை. நானும் கொஞ்சம் அந்த நித்திர வரியில் போனதான். நான் அவதானிக்கு போயிருக்கலாம் நேரம். எனக்கு ஒன்று அவசரம் பண்ண அந்த இதில் சொன்ன அந்த இதாக ஓடிட்டு வந்தான். அப்போ அதில் வந்ததும் தெரியல எனக்கு. அப்படி இல்லை வேணுமென்று செய்யப்பட்ட விளையாட்டுக்களா? இல்லை 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 இல்லை, அப்படி இல்லை அப்படி இல்லை. இருந்தால் நாங்கள் கிண்டி இருப்போம். வந்து அவங்களாம் தூக்கி விட்டு உடனே எல்லாம் பக்கத்தை ஓடு போய் அந்த என்ன ஐஸ் கட்டி எல்லாம் எடுத்து கொண்டு வந்து தேய்ச்சி விட்டு நல்ல விஷயம் விட்டவங்க பிரச்சனை இல்லை. அப்போ பிரச்சனை இல்லை. நான் நினைச்சேன் சில நேரம் வேற வேணுமென்று நினைச்சு அதிகம் உண்டு. இல்லை இல்லை அப்படி இல்லை. இல்லாட்டி நான் சொல்லியிருப்பேன். இல்லை இப்போ படுத்தா தானே அப்படியே 12 மணிக்கு முழும்பலாமே. என்ன அது சரியா. ஜெகன்தாசன்னா நேற்று எத்தனை மணிக்கு படுத்தீங்க? நேற்று படுக்கல, இதாக நேற்று பகலில் இருந்து அந்த ஒரு அங்கே சாவச்சேரியில் ஒரு வீடு ஒன்று ஒழுங்குபடுத்தி அங்கே அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொண்டு வந்து விடிஞ்சு 6 மணிக்கு. வீட்டிலையா இல்லை வேற எங்கேயுமா? இல்லை அங்கே சாவச்சேரி ஒரு தெரிஞ்ச ஒரு அங்கதான் இவ திருப்பண்ணாக்கள் வந்தது, வந்து கிளிநொச்சியில இந்த டீம் வந்தது, பிராசனையாக்கள் எல்லாரும் வாங்காம வந்து ஜேபி சைன் பண்ணிட்டு போனாங்க. அங்க வச்சுதான் எல்லா வேலை நடந்த.
விடியா விடிய 6 மணி எல்லாத்தையும் ஒருக்கா செக் பண்ணி பார்க்க இல்லையோ எல்லாருமா? எல்லாம் அந்த ஏபி இதெல்லாம் செக் பண்ணினா தான் இந்த லிஸ்ட் எழுதாண்டு பார்க்கல டாக்டர்கிட்ட இது அங்க அவங்க தான் செஞ்சுவாங்க. அதுக்கு செயின் வைக்க ஜேபி அதுக்கு நாங்கள் வைக்கல. அங்க பிறகு மிஸ் தான் வச்சு அங்க வேற யாரோ ஜேபி ஒழுங்கு வந்து வச்சுக்கணும். ஓகே. நேற்று புல்லா நித்திரையில புல்லா நித்திரையில காலம் முழுக்க அங்க நித்திரம் முடிச்சு பகல் முழுக்க நிக்கவே ஒரு மாதிரி கிடக்கு. இல்ல உண்மையா இப்ப தேர்தல் நடந்தாலும் பிரதேச சபை எங்கண்ட கைக்கு தான் வரும். அது சுவர் மாற்றம் இல்லை. நேற்று சொன்ன நீங்களும் அதை கேட்டுட்டாங்களோ எனக்கு. பாப்போம் சில விஷயங்களை கதைக்க கூடாது. உண்மையை தளத்துல வந்து கதைக்கவும் பொங்கல் அவங்களுக்கும் இல்லையாக்கா அது நார்மலாவே அவங்க பிளான் பண்ணி இருப்பாங்க பண்ணிட்டாங்களோ இலக்கிய இது முதலே திட்டம் போட்ட செயல் தம்பி. அது திட்டம் டாக்டரை கதைக்க விடாம செய்தவங்க முதல் ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் திட்டம் எப்போதென்று தீட்டின செயல் எப்போவோ திட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல டாக்டர் வந்தாருண்டா கரைச்சல் உண்டு. உள்ள ஊழல்வாதிகள் எல்லாம் போனாதான் சரியான வேலை நடக்கும். இன்னும் நேற்றையில இல்லாம இருக்கிறாரக்கா. தம்பி நீங்க போய் படுங்க, நாளைக்கு போவோம். நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் அவர் போறாருண்டா உடனே ஓம் பண்றேன். ஒழுங்கோ பாவம். நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம். உங்களோட நிலைமை தெரியும் எங்களுக்கு. திலீப்பண்ணா கொஞ்சம் திலி ஓடிட்டேன். அவங்க நீங்க ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு போகணும். அவர் கதைக்கிறபடியா தான் நான் விட்டுட்டு இருக்கிறேன் உங்களோட எல்லாரோடையும். இல்லையண்டா அவர் போறேன்னா நான் முதலே சொல்லியிருப்பேன் ஓமண்டே. நாளைக்கு ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு என்னன்னு பாத்துட்டு உங்களை வெள்ளனா ஜஸ்டின் கதை கேட்கிறேன்டா. நீங்க எல்லாம் முடிவெடுக்கணும்ன்றதுக்காண்டி தான் நான் பதில் சொல்லாம மறைச்சேன். நான் கோவிக்காதீங்க. நான் என்னடா சில விஷயத்துல நீங்க தான் முடிவெடுக்கணும், நான் எடுக்க கூடாதுல்ல. சரி பாப்போம். டைம் வந்தா போயிட்டு வரேன். சரி ஓகே. நன்றி அண்ணா. ஓகே தேங்க்யூ. பாய்.